சாரி. இன்னைக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப போயிட்டு வருது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் இன்னைக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஹோப்ஃபுல்லி கரண்ட் டசன்ட் கோ. ஸோ யா, இது பார்த்தாச்சு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா காமன் கண்டிஷன்ஸ் ஆஃப் த ஸ்பைன். ஸோ ஸ்பைனை பார்க்கும்போது வி ஹாவ் டு சி நெக், லோ பேக் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக இந்த பாஸ்சர் நார்மல் அலைன்மெண்ட் பார்த்தோன்னா ஷோல்டரோடு சேர்த்து இந்த ஷோல்டரில் அக்ரோமியோ கிளாவிகுலர் ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், அதான் இங்கே இருக்குது. அதே மாதிரி உங்கள் காதுக்கு ஃப்ரண்ட் ஆஃப் த இயர் வந்து ரெண்டும் கிட்டத்தட்ட சேம் லைனில் இருக்கணும் அப்படின்வாங்க. ஸோ ரொம்ப ஹெட் வந்து முன்னாடி போயிடுச்சுன்னா காது வந்து ரொம்ப முன்னாடி இன் ஃப்ரண்ட் when compared to the acromion clavicular joint. That is one way of assessing your posture அப்படின்வாங்க. பாஸ்சர் வைஸ் வந்து இன்ஃபேக்ட் நம்ம நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். பாஸ்சர் டஸ் நாட் காஸ் பெயின். இவங்க வந்து கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூல் பழைய நாட் ஸோ சயின்டிஃபிக் ரிசர்ச் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஸ்டில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூ வில் ஹாவ் டு ஸ்டிக் டு வாட் தே ஆஸ்க். ஸோ இப்போ கம்மிங் டு neck is vulnerable when posture alignment is altered. An altered posterior curve, இதுதான் வந்து posterior curveன்னுவாங்க. இந்த பின்னாடி இருக்கிற curve தான் வந்து posterior curve. Altered posterior curve of the T-spine. ஸோ T-spineல curveல இருக்கிற alteration இருந்துச்சுனாலும் it can contribute to head posture. Head posture வந்து கொஞ்சம் முன்னாடி போச்சுன்னா it can cause some strain on the neck அப்படின்னு சொல்கிறாங்க. When there is misalignment anywhere along the spine, there is a chain reaction that can cause pain farther away. ஸோ ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்அலைன்மெண்ட் இருக்குது அப்படின்னா, இந்த நார்மலாக அலைன்மெண்ட் வந்து கொஞ்சம் முன்னாடி இல்லைன்னா பின்னாடி இருக்குன்னா இட் கேன் காஸ் பெயின் எனிவேர் எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு there is one theory. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஃப்ளாட் ஃபீட், முட்டி வந்து ஃபீட் வந்துட்டு ஃப்ளாட்டாக இருக்குது, நார்மலாக ஆர்ச் இருக்கும் இல்லைன்னா ஃப்ளாட் ஃபீட் இருக்கும் இல்லையா? ஸோ ஃப்ளாட் ஃபிட் ஆகிடுச்சுன்னா நீ கொலாப்ஸ் ஆகும். நீ கொலாப்ஸ் ஆச்சுன்னா ஹிப்பில் வந்துட்டு ஆன்டீரியர் டில்ட் மாறும். அதனால் வந்துட்டு டி ஸ்பைனோட பொசிஷன் மாறும். அதனால நெக்கோட பொசிஷன் மாறும். ஸோ நெக் பெயின் வரும். அந்த மாதிரி சில தியரிஸும் இருக்குது. தேர் இஸ் நோ ஸ்ட்ராங் எவிடன்ஸ் ஃபார் தட், பட் ஸ்டில் தோஸ் தியரிஸ் ஆர் தேர். ஸோ இப்போ கழுத்து வலி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபீட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணால் தான் வந்து கழுத்து வலி ஃபிக்ஸ் ஆகும். அதுதான் வந்துட்டு ஒரு கைனடிக் செயின் மாதிரி வந்து கீழேருந்து பெயின் வந்து இட் கேன் மேக் சம் இம்பேலன்சஸ் ஆர் மிஸ்அலைன்மெண்ட்ஸ் ஆன் த டாப் ஸோ தட் பெயின் இஸ் சம்வேர் எல்ஸ். ஸோ கழுத்தில் பெயின் இருக்கும் போது நீங்கள் என்னதான் ஸ்ட்ரெச் பண்ணாலும் ஃப்ளாட் ஃபுட்டை ஃபிக்ஸ் பண்ணாமல் பெயின் சரியாகாது அப்படின்னு சொல்கிற ஒரு தியரியும் இருக்குது. நாட் அ வெரி ஸ்ட்ராங் தியரி. There is no evidence for that in most cases, but still that theory has a very strong positive effect in the fitness industry. Okay, so consider the following steps அப்படின்னு சொன்னால், இந்த consider the following stepsனு சொல்லிட்டு ஒரு 4-5 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அது கண்டிப்பாக பார்த்துருங்க. ஒரு மசில் குரூப் ஒரு ஜாயிண்ட்டுக்கும் என்ன மாதிரி பொசிஷன், என்ன மாதிரி கன்சிடரேஷன்ஸ்னு மட்டும் கொஞ்சம் கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்சர்வ் நெக் பொசிஷன் டு தட் ஆஃப் டி ஸ்பைன் அண்ட் ஷோல்டர். அதை தான் இங்கே நம்ம பார்த்தோம். நெக் பொசிஷனும் டி ஸ்பைனுக்கும் ஷோல்டருக்கும் இருக்கிற பொசிஷனிங்கை கொஞ்சம் பார்த்துருங்க. ஏதாவது ஃபால்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து அட்ரஸ் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, இன்ட்ரடியூஸ் ஜென்டில் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரெச்சிங் தட் கேன் பி எக்ஸிக்யூட்டட் பை த கிளையண்ட் அட் எனி டைம் ஆஃப் த டே. அதே மாதிரி ரெஃபர் டு அ ஃபிசிஷியன். இப்போ அதே ஸ்பைனில் இன்னொரு காமனான பெயின் பார்த்தோன்னா லோ பேக் பெயின் ரொம்ப ரொம்ப காமன். அண்டு மெஜாரிட்டி கிளைண்ட்ஸ் யூ வில் சி மோஸ்ட்லி ஆர் ஐதர் லோ பேக் பெயின், நீ பெயின் ஆர் ஷோல்டர் பெயின். இதுதான் மேஜராக நீங்கள் பார்ப்பீங்க among general clients. So low back pain has a variety of causes including muscle strain, soft tissue stress from posture, poor physical activity, disc ஏதாவது disease. இது எல்லாமே வந்து low back pain cause பண்ணலாம். Common postural dysfunction associated with lordosis கூட வந்து உங்களுக்கு பெயின் காஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. லார்டோசிஸ் வந்து என்னது, இப்போ வந்து டில்ட்ஸ் ஃபார்வர்ட் ஸோ தட் லோ பேக்கில் வந்து ஒரு நல்ல ஒரு டீப் ஆர்ச் இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து தட் இஸ் கால்ட் லார்டோசிஸ். ஓகே,
Correcting postural dysfunction may play a part in decreasing the stress. ஸோ பாஸ்டர் இம்ப்ரூவ் பண்ணனா வந்துட்டு லோ பேக்கில் ஸ்ட்ரெஸ் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றாங்க. எக்ஸாஜரேட்டட் லோடோசிஸ் இஸ் அசோசியேட்டட் வித் டைட் எரெக்டர் ஸ்பைனிங். ஸோ லோ பேக் ஆர்ச் ரொம்ப ஆர்ச்சாக இருந்துச்சுன்னா எரெக்டர் அந்த லோவர் பேக் மசில் அதை சுற்றி இருக்கிற அதை சப்போர்ட் பண்ணுற லோ பேக் மசில் வந்துட்டு இட் பிகம்ஸ் வெரி டைட். அதனால ஹிப் ஃப்ளெக்ஸர்ஸ் டைட் ஆகிடுது அண்ட் posterior chain glutes and hamstringsலாம் வந்துட்டு கொஞ்சம் வீக் ஆயிடுது. ஓகே, ஸோ when disc injury is present it commonly occurs in the lumbar spine. ஸோ டிஸ்க் இன்ஜுரி இருந்துச்சுன்னா காமனாக வந்து லம்பார் ஸ்பைனில் தான் அந்த டிஸ்க் இன்ஜுரிஸ் காமன்லி occur. கிளைண்ட்ஸ் ஆஃபன் ரிப்போர்ட் ஷூட்டிங் சென்சேஷன் ஆஃப் பெயின். ரொம்ப ஷார்ப்பான ஒரு பெயின் இருக்கும். இப்போ டிஸ்கில் பெயின் லோ பேக்கில் பெயின் இருந்துச்சுன்னா ரொம்ப ஷார்ப்பான பெயின் they will feel. அந்த நம்னஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ரேடியேட்டிங் பெயின் மாதிரி கால் வரைக்கும் போகும். அந்த ஹோல் லெக்லேயே வந்துட்டு நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அஃபெக்டட் நர்வ்ஸ் வந்து இட் கேன் ட்ராவல் அப் டு த ஃபீட். மசில்ஸ் ஆஃப் த லம்பார் ஸ்பைன் ஆர் ஃப்ரீக்வெண்ட்லி ஓவர் யூஸ்ட். ஸோ லோ பேக் மசில்ஸ் வந்து காமனாக எல்லா ஸ்டாண்டிங் சிட்டிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு லம்பார் ஸ்பைன் மசில்ஸ் வந்து ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் ஒன்று உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னென்னா எரெக்டர் ஸ்பைனே மசில்ஸ் விச் இஸ் லோ பேக், அந்த கரெக்டாக லோ பேக் ரெண்டு ஸ்பைனுக்கு ரெண்டு லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ இருக்கிற மசில்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா தே ஒர்க் as ஸ்டெபிளைசர்ஸ், நாட் பவர்ஃபுல் மசில்ஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன். ஸோ மசில்ஸ் ஆஃப் posterior hip and thigh are powerful extensors of the hip. ஸோ க்ளூட் ஹாம்ஸ்ட்ரிங்லாம் தான் வந்துட்டு பவர்ஃபுல் எக்ஸ்டென்சர்ஸ் ஆஃப் த ஹிப். ஸ்பைனை ஸ்டெபிளைஸ் பண்ணுறது தான் எரெக்டர் ஸ்பைனோட ப்ரைமரி ஜாப். ப்ரோக்ராம் டிசைன் ஷுட் இன்க்ளூட் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சிங் டு இன்ஹிபிட் ஓவர் ஆக்டிவ் மசில்ஸ். ஸோ அந்த ஹிப் ஃப்ளெக்சர்ஸ்லாம் டைட்டாக இருக்குது அப்படின்னா யூ ஷுட் ட்ரை டு ஸ்ட்ரெச் இட், ஸ்டாட்டிக்லி கூட ஸ்ட்ரெச் பண்ணலாம். ஸோ தட் பாஸ்டர் இம்ப்ரூவ் ஆகும், அதனால பெயின் ரெடியூஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு மசில் குரூப்ஸ் அண்ட் வாட் தேர் ஃபங்க்ஷன் இஸ் டு பேக் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. க்ளூட் வந்துட்டு ஹிப் எக்ஸ்டென்சர்ஸாக ஒர்க் ஆகும். ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் ஆல்சோ ஒர்க் ஆஸ் ஹிப் எக்ஸ்டென்சர்ஸ். டைட் மசில்ஸ் கேன் இன்ஹிபிட் ஹிப் ஹிஞ்ச் அண்ட் மே காஸ் பொஸ்டீரியர் டில்ட். சரியா, அந்த ஹிப் ஹிஞ்ச் வந்து லோ பேக் ஆர்ச் பண்ணால் தான் வந்து ஹிப் ஹிஞ்ச் பொசிஷன் வந்தால் தான் வந்து உங்களுக்கு டெட் லிஃப்ட் வந்து மெயின்டைன் பண்ண முடியும் அந்த லோ பேக் பொசிஷன். இல்லைன்னா வந்து posterior pelvic tilt ஆகிடும், ரவுண்டட் பேக் ஆகிடும். ஓகே, அதே மாதிரி அப்டாமன் மசில்ஸ் வந்துட்டு தேர் ஒர்க் இஸ் டு ஸ்டெபிளைஸ் த ட்ரங்க். இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் obliques கூட they also stabilize the trunk. lat muscle stabilizes the lumbar spine. Internal rotators, so internal rotators of the hip எந்த மசில்லாம் வரும் ஞாபகம் இருக்கா? லைக் அனாட்டமியில் வந்திருக்கும், படிச்சிருக்கீங்களான்னு? எனி ஐடியா? எக்ஸ்டர்னல் ரொட்டேட்டர்ஸ் ஆஃப் த ஹிப் வர்சஸ் இன்டர்னல் ரொட்டேட்டர்ஸ் ஆஃப் த ஹிப். மல்டிபிள் மசில்ஸ் இருக்கும், பட் நார்மலாக எக்ஸ்டர்னல் ரொட்டேட்டர்ஸ் பார்த்தோன்னா இட் வில் பி மோர் ஆஃப் க்ளூட் சப்போர்ட் பண்ணுற மசில்ஸ் எல்லாமே வந்துட்டு எக்ஸ்டர்னல் ரொட்டேட்டர்ஸாக வரும். இன்டர்னல் ரொட்டேட்டர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அடக்டர்ஸ், கொஞ்சம் ஹாம்ஸ்ட்ரிங், இதெல்லாம் வந்துட்டு they do internal rotation of the hip. Okay, so program design for the spine பார்த்தோன்னா when working with clients who have neck, shoulder or low back pain, begin by addressing posture. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு பாஸ்டர் ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, டெய்லி ரொட்டீனில் வந்துட்டு சில எக்ஸசைசஸ் பண்ணலாமா டு இம்ப்ரூவ் லோ பேக் ஹெல்த்னு பார்த்தோன்னா ஒரு 4 எக்ஸசைஸ் ஃபோட்டோஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் புக்கில் பாருங்கள். கேட் அண்ட் கேமல் ஆர் கேட் அண்ட் கவ் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி மாடிஃபைட் கேர்லப், கேர்லப் வந்து கிரன்ச்சிங் தான், சிட்டப் ஐ மீன் அப்டாமினல் கிரன்ச்சு. மாடிஃபைட் கேர்லப்னு ஒரு எக்ஸசைஸ், பேர்ட் டாக் அண்ட் சைட் பிளாங்க், சைட் பிரிட்ஜ். இந்த 4 எக்ஸசைஸும் வந்துட்டு தேவ் கிவன் இட் அஸ் லோவர் பேக் ஹெல்த்துக்கான எக்ஸசைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தேவ் கிவன் அ ப்ரீஃப் அவுட்லைன் மாதிரி. இது வந்து டெய்லி பண்ணலாம் ஃபார் லோ பேக் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு தேவ் கிவன் தீஸ் 4 எக்ஸசைசஸ்.
ஸோ ப்ரோக்ராம் டிசைனில் கன்சிடரேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்பெஷலி ஃபார் ஸ்பைன், ஃபஸ்ட்டு லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் இருக்கிற இம்பேலன்ஸை ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு ஆன்டீரியருக்கும் போஸ்டீரியருக்கும் இருக்கிற இம்பேலன்ஸு, ஸோ அப்டாமன் வர்சஸ் லோவர் பேக், குவாட்ரிசெப்ஸ் வர்சஸ் ஹாம்ஸ்ட்ரிங் தான் ஆன்டீரியர் போஸ்டீரியர், அதை நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இன்டர்னல் ரொட்டேஷன் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் ஃபங்க்ஷனாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்றாங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு போஸ்டீரியர் செயினோட ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸ்பெஷலி when you are working on the spine. இது வந்து I just want to make one point here. இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கன்சிடரேஷன்ஸ்லாம் பண்ணிடுவீங்க. பட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்துட்டு டோன்ட் கோ இன் டு த புக் அண்ட் டோன்ட் கோ பை ஆல் தீஸ் ஸ்டெப்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இப்போ ஸ்பைனில் பெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வந்து ஃபைனலாக போஸ்டீரியர் செயினை ட்ரெயின் பண்ண சொல்கிறாங்க. பட் தட் இஸ் நாட் ட்ரூ. யூனோ ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் காஃப் வந்துட்டு நீங்கள் டெஃபினட்டாக வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லேயே நீங்கள் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஒன்லி தென் வந்து யுவர் ஸ்பைன் வில் கெட் சம் அமௌண்ட் ஆஃப் ஐசோமெட்ரிக் ஒர்க். ஸோ எக்ஸாம்பிள் வந்து இவங்க போஸ்டீரியர் செயின்னாலே வந்துட்டு யூ கேன் ட்ரெயின் போஸ்டீரியர் செயின் ஃப்ரம் டெட் லிஃப்ட். ஸோ டெட் லிஃப்ட்டில் வந்துட்டு பெண்ட் பண்ணி, இப்போ ரொமேனியன் டெட் லிஃப்ட் பண்ணுறீங்க, பெண்ட் பண்ணுறீங்கன்னா வந்து பேக்கில் பெயின் ஆகும். அதனால வந்துட்டு தேர் சேயிங் டோன்ட் டூ போஸ்டீரியர் செயின் ஸ்டார்டிங்கில். ஆனால் போஸ்டீரியர் செயின் மசில்னாலே வந்துட்டு இட் இன்வால்வ்ஸ் காஃப், இட் இன்வால்வ்ஸ் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ், இட் இன்வால்வ்ஸ் லோவர் பேக், இட் இன்வால்வ்ஸ் அப்பர் பேக், எல்லாமே வந்துடும். ஸோ நீங்கள் வந்துட்டு போஸ்டீரியர் செயின்னாலே வந்துட்டு நீங்கள் ஸ்பைனில் லோ பேக்கில் பெயின் இருக்கும்போது நீங்கள் யூ கேன் டூ லேட் புல் டவுன்ஸ், யூ கேன் டூ காஃப் ரேஸ், யூ கேன் டூ லெக் கர்ல். இன்ஃபேக்ட் சீட்டட் லெக் கர்ல் ஆர் லைன் லெக் கர்ல் வந்துட்டு பெயின் ஃப்ரீயாக நீங்கள் பண்ணலாம். ஹிஞ்சிங் தான் பண்ணக்கூடாது. நார்மலாக பெயின் இருந்துச்சுன்னா ஹிஞ்ச் பண்ணால் தான் பெயின் வர சான்சஸ் இருக்குது. ஹிஞ்ச் வந்துட்டு இந்த டெட் லிஃப்ட் பொசிஷன், ஹிப்லேருந்து பெண்ட் பண்ணுறது, அது எல்லாத்தையுமே சேர்த்து உங்கள் போஸ்டீரியர் செயின் சொல்லிட்டு ஃபைனலி ஸ்ட்ரென்த் இந்த போஸ்டீரியர் செயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேணால் படிச்சுக்கோங்க. பட் இட் இஸ் நாட் ஆல்வேஸ் த கேஸ். நீங்கள் வந்துட்டு யூ வில் ஹாவ் டு இம்ப்ரவைஸ், யூ வில் ஹாவ் டு சி, யூ வில் ஹாவ் டு யூஸ் யுவர் ஓன் காமன் சென்ஸ் when you are right designing programs. ஓகே, ஸோ லாஸ்ட் பார்த்தோன்னா லோவர் பாடி இன்ஜுரிஸ். ஓகே, ஸோ இப்போ காமனாக ஹிப்பில் பார்த்தோன்னா, ஹிப் வந்து இட் இஸ் அ பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் அப்படின்வாங்க. இட் அலவுஸ் மல்டிபிள் டைரெக்ஷன்ஸ். ஸோ இந்த அசிட்டாபலம் தான் வந்துட்டு அங்கே ஒரு கப்பு மாதிரி. இப்போ இதில் வந்துட்டு ஃபாஸான்னு இருக்கிறது வந்து லைக் ஷோல்டரில் ஃபாஸான்னு இருக்கிறது, லெக்கில் வந்துட்டு அசிட்டாபுலம்னு இருக்கும். சரியா, அதுக்குள்ளே தான் வந்துட்டு உங்கள் ஃபீமர் போன் வந்து இட் கோஸ் அண்ட் அட்டாச்சஸ். ஓகே, it is not uncommon for clients to struggle with hip pain when they lead an inactive lifestyle. ஸோ inactive lifestyle இருக்கும்போது ஹிப் பெயின் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். ரொம்ப ப்ரொலாங்ட் சிட்டிங் இருந்துச்சுனாலும் ஆன்டீரியர் ஹிப் ஃப்ளெக்சர் மசில்ஸ் எல்லாமே வந்து டைட் ஆகிடும். அதே மாதிரி போஸ்டீரியர் மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெச் ஆகிடும். அதனால பெயின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றாங்க. இதில் 3 மோஸ்ட் காமன் ஹிப் பெயின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைரிஃபார்மஸ் சிண்ட்ரோம், ஹிப் ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட். பைரிஃபார்மஸ் சிண்ட்ரோம்னா என்னது அப்படின்னு பார்த்தோன்னா, பைரிஃபார்மஸ் வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸ்டர்னல் ரொட்டேட்டர் மசில். ஓகேயா, இந்த இருக்கு பாருங்க, இந்த இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கு பாருங்க, இதுதான் வந்து பைரிஃபார்மஸ் மசில். ஓகே, பைரிஃபார்மஸ் மசில் வந்து ரொம்ப டைட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, இட் காசஸ் த கம்ப்ரெஷன் ஆஃப் த சயாட்டிக் நர்வ். ஸோ சயாட்டிக் நர்வ் பார்த்தோன்னா, இந்த பைரிஃபார்மஸ் மசிலுக்கும் இந்த ஜெமிலஸ் சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் இருக்குல்ல, இந்த 2 மசிலையும் சேர்த்து வந்து இதை வந்து ஜெமிலி அப்படின்னுவாங்க, ரெண்டுத்தையும் சேர்த்து. ஓகேயா, இந்த ஜெமிலி மசிலுக்கும் பைரிஃபார்மஸ் மசிலுக்கு நடுவில் வந்துட்டு சயாட்டிக் நர்வ்னு ஒன்று போகும். சரியா, இந்த பைரிஃபார்மஸ் மசில் ரொம்ப டைட் ஆகுறதுனால வந்துட்டு அந்த சயாட்டிக் நர்வ் வந்து ரொம்ப கம்ப்ரெஸ் ஆகும். அதனால வந்து உங்களுக்கு ஹிப்பில் பெயின் இருக்கும். The function of the piriformis muscle is an external rotation of the hip. சரியா, the pelvis is formed by the sacrum, right and left pelvis. இது left and right ilium. ஸோ அந்த ஹிப் போன்ஸோட பேர் தான் சொல்கிறாங்க.
ஒரு சேக்ரம், அந்த சேக்ரம் அண்ட் ரைட் சைடில் ஒரு இலியம், லெஃப்ட் சைடில் ஒரு இலியம், இது மூணும் சேர்ந்தது தான் பெல்விஸ் அப்படின்வாங்க. SI joint and pubic symphysis are mobile. ஸோ SI joint வந்து இந்த இடத்துல வரும். இதுதான் சேக்ரம் அண்ட் இலியாக், அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த பொசிஷன் தான் வந்து SI joint அப்படின்வாங்க. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஈவன் தோ ரெண்டும் போனாக தான் இருந்தாலும் there is some amount of mobility available there. Okay. So when performing an assessment of the hip, assess the position of the pelvis and the relative position of the femur. So pelvis ஓட பொசிஷன், pelvis எங்க இருக்குது, அதே மாதிரி femur எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பொசிஷன் வந்து செக் பண்ண சொல்றாங்க. ஸோ ஏன் சொல்றாங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து என்னன்னா, நின்றுக்கிட்டு இருக்கும் போதே வந்துட்டு ஹிப் வந்து ஒரு ஹிப் மேலே தூக்கிட்டு இருக்கும். ஓகே, அப்படி இருக்கும்போது இட் கேன் மீன் மெனி திங்ஸ். ஒன்று ஸ்ட்ரக்சரலாக இஷ்யூ இருக்கிற மாதிரியும் சொல்லலாம், ஆர் ஃபங்க்ஷனலாக வந்துட்டு உங்களுக்கு அதனால இட் மே காஸ் பெயின் ஆல்சோ. சரியா? In a static posture assessment, evaluate the pelvic position by paying special attention to the height of the iliac crest. ஸோ இதுதான் வந்துட்டு iliac crest அப்படின்வாங்க. சரியா? ஸோ இந்த இலியாக் கிரெஸ்டோட ஹைட்டை வந்துட்டு பார்க்க சொல்கிறாங்க. ஸோ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு சைடு இலியாக் கிரெஸ்ட் மேலே இருக்குது அப்படின்னா வந்துட்டு இட் கேன் பி பிகாஸ் தெர் இஸ் சம் பெயின் ஆன் த ஹிப். ஓகே, அந்த ஹிப்பை வந்து அது கரெக்ட் பண்ணுனா the pain can go down அப்படின்னு சொல்லிட்டு there is some theories to it. Program designed for clients with piriformis syndrome should focus on balancing the position of the right and left pelvis via static stretching. Piriformis syndrome இருந்துச்சுன்னா position of the left and right pelvis வந்து நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ண பார்க்கணும். ஸோ எந்த மசில்ஸ்லாம் டைட்டோ அதெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணணும், எந்த மசில்ஸ்லாம் வந்துட்டு வீக்காக இருக்கோ அதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். Program should also include closed chain internal and external hip rotation exercises to improve both mobility and stability. Okay, so open chain, closed chain exercises நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓப்பன் செயின் வந்து ஃப்ரீலி மூவிங் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் இருக்கும். க்ளோஸ் செயின் வந்து எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் ஆர்ம்ஸ் ஆர் லெக்ஸ் வந்து மூவ் பண்ணாது. புல்லப் வந்துட்டு புல்லப்ஸ் அண்ட் ஸ்குவாட்ஸ் ஆர் க்ளோஸ் செயின் எக்ஸசைசஸ். அதே மாதிரி lat pull down and leg extension ஆர் ஓப்பன் செயின் எக்ஸசைசஸ் அப்படின்வாங்க. ஓகே, போகிற ஸ்பீட் ஓகேயா? கிளியராக இருக்கா? ஹலோ, புரியுதுண்ணா. ஓகே ஓகே, சரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிப் ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட். ஹிப் ஆர்த்ரைட்டிஸ் வந்து நம்ம போன சாப்டர்லேயே பார்த்தோம். இட்ஸ் அ வெரி க்ரானிக் கண்டிஷன், ஜாயிண்ட் இன்ஃப்ளமேஷன் அண்ட் பெயின் வரும். வந்து இட் கேன் காஸ் டிக்ரீஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன், ஸ்டெபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த் ரிடக்ஷன்ஸ் கொண்டு வரலாம். எக்ஸசைஸ் ப்ரோக்ராம்ஸ் கேன் இம்ப்ரூவ் மொபிலிட்டி. ஸோ எக்ஸசைஸ் பண்ண ஹிப்பில் இருக்கிற மொபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். தட் கேன் ரெடியூஸ் த பெயின். ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி ஆர் டோட்டல் ஹிப் ஆர்த்ரோஸ்கோபி, அதெல்லாம் வந்துட்டு அந்த உள்ளே வந்துட்டு ஒரு ஸ்டீல் மெட்டலில் ஒரு ஹிப் மாதிரி வச்சுருவோம், ஹிப் போன் மாதிரி வச்சுட்டு அதோடு சேர்த்து ஃபீமர் போன் அட்டாச் பண்ணிடுவாங்க. சரியா? இதெல்லாம் வந்துட்டு ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. எப்போ பண்ணுவாங்கன்னா, மெடிசின் ஆர் எக்ஸசைஸ் வந்துட்டு ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை, பெயின் வந்து வேர்ஸ்ட் ஆகிட்டே போகுதுன்னா வந்துட்டு டாக்டர்ஸ் வில் ப்ரிஸ்கிரைப் தீஸ் சர்ஜரிஸ். The first few months பார்த்தோன்னா clients should engage in regular physical therapy. ஸோ first few months ரெகுலராக physical therapy பண்ணுறது ரொம்ப முக்கியம். Physical therapy will the physical therapist will share progress of exercise program and limitations in each stage of recovery. ஸோ ஃபிசியோ வந்துட்டு எப்படி ப்ரோக்ரெஸ் பண்ணணும், என்னென்ன எக்ஸசைசஸ் பண்ணலாம், எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு
எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் ரெக்கவரியில் ஃபிசியோதெரபிஸ்ட் நமக்கு சொல்லிக்கிட்டே வருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பார்த்துக்கணும். Range of motion of the hip may not be equal to the non-surgical side. ஸோ சர்ஜரி பண்ண சைடுக்கும் சர்ஜிக்கல் சைடுக்கும் வந்துட்டு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சர்ஜரி பண்ண சைடு ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அதிகமாகவே குறைஞ்சிரும். சம்டைம்ஸ் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் we can try to bring it as close to possible, but it will be very difficult to bring the same range of motion. ஸோ இந்த மாதிரி ஹிப்பில் சர்ஜரி பண்ணவங்களுக்குலாம் பார்த்துட்டுனா ரிகம்பண்ட் சைக்கிள் வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ அதை ஐ ஜஸ்ட் ஷோ யூ ஒன் ரிகம்பண்ட் சைக்கிள். ஜிம்மில் ஒர்க் பண்ணாதவங்களுக்கு அவ்வளோ தெரியாது இது. ரீகாம்பன்ட் சைக்கிள் பார்த்தோன்னா பேக் ரெஸ்டோட இருக்கும். சரியா? பேக் ரெஸ்டோட இருக்கிறனால இது கால்ட் ரீகாம்பன்ட் சைக்கிள்ஸ். இதெல்லாம் வந்துட்டு ரெகுலர் சைக்கிள்ஸ், ஸ்டேஷனரி சைக்கிள் அப்படின்வாங்க. இதுதான் வந்துட்டு ரீகாம்பன்ட் சைக்கிள் வேர் பேக் இஸ் ரெஸ்டட். ஸோ பேக் இஸ் ரெஸ்டட் அண்ட் கால் வந்து நீங்கள் வந்து பின்னாடி இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஸோ அதனால வந்துட்டு இந்த பொசிஷனில் வந்துட்டு நீங்கள் ஹிப்பில் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து ஸ்லோவாக கிராஜுவலாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்துடலாம். ஸோ நீ பெயின் ஆர் ஹிப் பெயின் இருந்துச்சுன்னா நீங்கள் ரீகம்பண்ட் சைக்கிளில் பின்னாடி சாஞ்சிக்கிட்டு நீங்கள் வந்து சைக்கிளிங் பண்ணும்போது அந்த ஹிப்பில் வந்து ஈவன் தோ குவாட்ரிசெப்ஸ் மசிலில் ஸ்ட்ரென்த் ஆகுது, கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ஃபிட்னஸ் வந்தாலும் சரி, ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்துட்டு பெட்டராக வந்து ரீகம்பண்ட் சைக்கிளில் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸ்டேஷனரி சைக்கிளில் வந்துட்டு கார்டியோ ரெஸ்பிரேட்டரி அண்ட் குவாட்ரிசெப்ஸ் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணலாம், பட் ஹிப் ஃப்ளெக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து அவ்வளோ நம்ம சேலஞ்ச் பண்ண முடியாது. ஓகே. ஸோ ப்ரோக்ராம் டிசைன் ஃபார் த ஹிப் அப்படின்னு பார்க்கும்போது கண்டக்ட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அண்ட் மூவ்மெண்ட் அசஸ்மெண்ட் டு ஐடென்டிஃபை ஏரியாஸ் தட் ரிக்வயர் இம்ப்ரூவ்ட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன். ஸோ அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க எங்கெல்லாம் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்குது, ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அசஸ் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டியூரிங் பாஸ்டரல் அசஸ்மெண்ட் ஐடென்டிஃபை லெஃப்ட் அண்ட் ரைட் இம்பேலன்ஸ். ஸோ லெஃப்ட் ரைட் இம்பேலன்ஸையும் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ். ஃபஸ்ட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் இம்பேலன்ஸ் ஒர்க் பண்ணுங்கள். இம்ப்ரூவ் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இன் த ஹிப் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரொட்டேட்டர்ஸ், improve hip hinge mobility and stability, improve the strength of the posterior chain. ஸோ இந்த ஆர்டரில் தான் வந்துட்டு ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. டைட் மசில்ஸை ஸ்ட்ரெச் பண்ணுங்கள், வீக் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். அண்ட் இன்க்ளூட் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சிங் ஏர்லி இன் த ஒர்க் அவுட் டு இன்ஹிபிட் டைட் மசில்ஸ். ஸோ டைட்டான மசில்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சிங் ஸ்டார்டிங்லேயே பண்ணிடுங்க அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நீல இருக்கிற காமன் பெயின் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வாட் இஸ் அ நீன்னு பார்த்தோன்னா, நீ இஸ் அ கிளாசிக் ஹிஞ்ச் ஜாயிண்ட். ஹிஞ்ச் ஜாயிண்ட்னா வந்துட்டு இப்போ டோரில் வந்துட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணும்போது அந்த இது இருக்குல்ல, டோர் கார்னரில் அந்த ஒரு ஜாயிண்ட் வைக்கிறாங்க, அதுதான் வந்துட்டு ஹிஞ்ச் ஜாயிண்ட்னுவாங்க. இட் ஜஸ்ட் ஓப்பன்ஸ் அண்ட் க்ளோசஸ் அந்த மாதிரி. ஈவன் தோ அது ஹிஞ்ச் ஜாயிண்டாக இருந்தாலும் தேர் இஸ் ரொட்டேஷன் வந்து 2 to 23 degrees வரைக்கும் ரொட்டேஷன் வந்து இட் ஹாஸ் பீன் நோட்டிஸ்ட். டிபெண்டிங் ஆன் த லிகமெண்ட்ஸ் டைட்னஸ் அதெல்லாம் சேர்த்து 2 to 23 degrees வரைக்கும் ரொட்டேஷன் ஹாஸ் பீன் நோட்டிஸ்ட். இப்போ நீ ஜாயிண்ட் பார்த்தோன்னா, நீ ஜாயிண்ட் வந்து இந்த ஃபீமரும் டிபியா ஃபிபிலா அந்த ரெண்டு ஜாயிண்ட்டுக்கும் நடுவில் தான் வந்துட்டு நீ ஜாயிண்ட். இந்த ஹோல் ஸ்ட்ரக்சரை தான் வந்து நீ ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பார்த்தோன்னா எல்லாமே லிகமெண்ட்ஸ் தான் போகும். மேலேருந்து பார்த்தோன்னா குவாட்ரிசெப்ஸ் மசில் வந்து அப்படியே குவாட்ரிசெப்ஸ் மசில் அப்படியே டெண்டனாக மாறி இந்த இடத்துல நிற்கும். அதே மாதிரி கீழே பார்த்தோன்னா ஆன்டீரியர் டிபியாலிஸ், காஃபோட டெண்டன்ஸ் வரும். பின்னாடி இந்த ஹாம்ஸ்ட்ரிங்கு, அடக்டர், சார்டோரியஸ் அந்த எல்லாமே வந்து நீ கிட்ட டெண்டனாக தான் இருக்கும் நிறையா. நீ அந்த நீ கேப்பை நீ சுற்றி ஒரே ஒரு மசில் மட்டும்தான் வந்து டைரெக்டாக ஃபுல் பல்க் ஆஃப் த மசில் வில் பி தேர் நியர் த நீ. அது எந்த மசில்னு பார்த்தோன்னா இட் இஸ் கால்ட் பொப்ளிட்டியஸ். ஓகே, த ஒன்லி மசில் பெல்லி தட் கிராசஸ் த நீ. பொப்ளிட்டியஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா பின்னாடி இருக்கும், ஹாம்ஸ்ட்ரிங்ஸ்க்கும் காஃப்க்கும் நடுவில் இருக்கும். ஓகே,
ஸோ காமன் கண்டிஷன்ஸ் நீ பெயின் வர்றதுக்கு பார்த்தோன்னா ஐடி பேண்டில் ஐடி பேண்ட் சிண்ட்ரோம் இருந்துச்சுன்னா பெயின் வரும், டெண்டினைட்டிஸ் இருந்துன்னா பெயின் வரும், பட்டிலோஃபிமோரல் பெயின் சிண்ட்ரோம் இருந்துச்சுன்னா வரும், காண்ட்ரோமலேசியா பட்டியலியா. தீஸ் ஆர் காமன் கண்டிஷன்ஸ். இது போகவே நிறைய காமன் கண்டிஷன்ஸ் இருக்குது. பட் டெக்ஸ்ட் புக்கில் இது 4 மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐடி பேண்ட் பார்த்தோன்னா இட்ஸ் a repetitive overuse injury தான். It occurs when the distal portion of the IT band rubs against the lateral femoral epicondyle. ஸோ இந்த ஐடி பேண்ட் இருக்கு பாருங்க, இந்த ஐடி பேண்டோட டிஸ்டல் எண்ட் இதுதான் ப்ராக்சிமல். ப்ராக்சிமல்னா டுவர்ட்ஸ் த பாடி, க்ளோஸ் டு த சென்டர் ஆஃப் த பாடி. டிஸ்டல்னா அவே ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த பாடி. ஸோ இங்கே பார்த்தோன்னா இந்த ஐடி பேண்ட் வந்துட்டு இந்த லேட்ரல் எபிகாண்டைல், லேட்ரல் எபிகாண்டைல்னா வந்துட்டு இந்த போனோட பொசிஷன் தான் வந்துட்டு இந்த லேட்ரல் எபிகாண்டைல்னுவாங்க. இந்த இடத்த வந்து மீடியல் எபிகாண்டைல் அப்படின்னுவாங்க. சரியா? ஸோ லேட்ரல் எபிகாண்டைலோட சேர்த்து இந்த ஐடி பேண்ட் வந்து தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறனால இந்த இடத்துல ஒரு பெயின் வரும். தட் இஸ் ஐடி பேண்ட் சிண்ட்ரோம். ஓகே, ப்ரைமர்லி காஸ் வந்து பார்த்தோன்னா புவர் ட்ரைனிங் ஃபார்ம், லேக் ஆஃப் ரிகவரி. ஓகே, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஓவர்யூஸ் இன்ஜுரி ஓவர்யூஸ்னால வரும், இம்ப்ராப்பர் ஃபுட்வேர், எக்யூப்மெண்ட் யூஸ், தப்பாக எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணாலும் வரும், சேஞ்ச் இன் ரன்னிங் சர்ஃபேஸ், ரொம்ப ரோடில் ஓடணுன்னா அதிகமாக ஓடணுன்னா வரும், மசில் இம்பேலன்சஸில் வரும். அதே மாதிரி ஸ்ட்ரக்சரில் போனில் ஏதாவது இம்பேலன்சஸ், அப்நார்மாலிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளாட் ஃபீட். ஸோ இங்கே இது நோட் பண்ணிக்கோங்க நல்லா, ஒரு கண்டிஷனுக்கும் ஒரு சில பேர் இருக்குது. இது வந்துட்டு க்ரீக் தான் நினைக்கிறேன், க்ரீக் நேம்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ பெஸ் பிளானஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து ஃப்ளாட் ஃபீட்டோட க்ரீக் நேமு. நீ வேல்கஸ் வந்துட்டு போ லெக்ஸ் அப்படின்வாங்க. கால் வந்துட்டு இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி அவுட்டில் போயிட்டு உள்ளே வரும். அதே மாதிரி நீ வேல்கம்னு ஒன்று இருக்குது, அது வந்து முட்டி வந்து நாக் நீ மாதிரி ஆகும். ஓகே, அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியராக தெரியணும். IT band may be held taut due to an imbalance in the pelvis. So pelvisல imbalance இருந்துச்சுனாலும் IT bandல issues இருக்கலாம். So if the right side of the pelvis வந்து ஹையா இருக்கு, சரியா, சாரி இன்சைட் ரைட் சைடு வந்து pelvis ஹையா இருக்கு அப்படின்னா வந்து the IT band on the left side வந்து can be held taut. Taut வந்து இட்ஸ் நாட் வீக், இட் இஸ் லூஸ் மாதிரி. சரியா? டைட் அண்ட் டாட் ரெண்டு சொல்லுவாங்க. which could lead to increased contact between the IT band and lateral femoral epicondyle. ஸோ இந்த இடத்துல இந்த கேப் வந்துட்டு ரெடியூஸ் ஆகிட்டே போகிறதுனால இங்கே இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ யூ கெட் தட் ஐடி பேண்ட் பெயின். அதே மாதிரி டிஎஃப்எல், டென்சார் ஃபேஷியல் லாட்டா, சரியா, இந்த மசில் டைட்டாக இருந்துச்சுன்னா கூட ஹிப்போ வந்துட்டு உங்களோட ஹிப் பொசிஷனிங் வந்து இட் கேன் வேரி. ஹிப் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட் குட் ஆல்சோ லீட் டு இன்க்ரீஸ் கான்டாக்ட் பிட்வீன் தி ஐடி பேண்ட் அண்ட் த லேட்ரல் ஃபீமோரல் எபிகாண்டைல். இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஃபோம் ரோலிங் தான் வந்துட்டு, ஐடி பேண்டை ஃபோம் ரோல் பண்ண தான் வந்து மோஸ்ட் யூஸ்ஃபுல். அதே மாதிரி ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சிங் ஃபார் டென்சர் ஃபேஷியல் லாட்டா, அதை சுற்றி அடக்டர்ஸ், குவாட்ஸு இதெல்லாத்தையும் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணால் கூட தட் கேன் ரெடியூஸ் த ஸ்ட்ரெஸ் வந்து அந்த லேட்டரல் எபிகாண்டல் ரீஜன் கிட்ட. ஸோ டெண்டினைட்டிஸ், ஸோ இப்போ நீல வந்து டெண்டினைட்டிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதில் ரொம்ப காமனானது பார்த்தோன்னா ஜம்பர்ஸ் நீ, பட்டேலா டெண்டினைட்டிஸ். ஸோ பட்டேலா டெண்டனில் இரிட்டேட் ஆச்சுன்னா இட் இஸ் கால்ட் அ ஜம்பர்ஸ் நீ. ஸோ என்ன ஆகுதுன்னா இந்த பட்டேலா டெண்டன் இருக்குது பாருங்கள், இது குவாட் டெண்டன், பட்டேலா அது அப்படியே கன்வெர்ட் ஆகுது, பட்டேலா டெண்டனாக மாறுது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பெயின் வர ஆரம்பிக்குது. அதான் இங்கே காமிச்சிருக்காங்க. மோஸ்ட் காமன் சைட் ஃபார் பட்டேலா டெண்டனைட்டிஸ். ஓகே, ஸோ பட்டேலா டெண்டன், த பெஸ் ஆன்சரைன் டெண்டன். பெஸ் ஆன்சரைன் வந்துட்டு 3 டெண்டன் இருக்கும், அது 3மே சேர்ந்து வர்றது வந்து பெஸ் ஆன்சரைனிஸ் அப்படின்வாங்க.
சரியா? அடக்டர், கிராசிலிஸ், அப்புறம் சார்டோரியஸ். இந்த 3 டெண்டனுமே சேர்ந்து ஒரே இடத்துல தான் போய் ஜாயின் ஆகும். அதே மாதிரி குவாட்ரிசெப்ஸ் டெண்டன்ல கூட வந்து டெண்டனைட்டிஸ் ஆக சான்சஸ் இருக்கு. இன்னொன்று பார்த்தோன்னா இந்த ஃபீட் அண்ட் ஆங்கிள் பொசிஷனை நோட் பண்ண சொல்கிறாங்க, ப்ரோனேஷன் சுப்பினேஷன் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தோன்னா ஃபீட்டில் வந்துட்டு ஃப்ளாட் ஃபிட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ முட்டி வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிடும் இப்படி. ஸோ இதனால ஐடி பேண்ட் டைட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, ஃப்ளாட் ஃபிட்டாக இருக்கிறனால. ஓகேயா? Once any foot, ankle or hip imbalances have been identified, select the appropriate exercises to enhance range of motion. So once நீங்கள் அந்த இம்பேலன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைசஸை செலக்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ பட்டேலா டெண்டனைட்டிஸ் இருந்துச்சுன்னா there is likely tightness in the quadriceps. ஸோ நார்மலாக வந்து பட்டேலா டெண்டனில் வந்து டைட்னஸ் இருக்குது, டெண்டனில் இன்ஃப்ளமேஷன் இருக்குது அப்படின்னா சான்சஸ் ஆர் குவாட்ரிசெப்ஸ் மசில் வந்து டைட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ குவாட்ரிசெப்ஸ் மசில் அதில் லோடு எடுக்க முடியல அப்படின்னா வந்து இட் வில் ட்ரான்ஸ்ஃபர் சம் ஆஃப் த லோட் டு த பட்டேலா டெண்டன். அப்படி அது பண்ண தான் அது அந்த டெண்டன் வந்து இரிட்டேட் ஆக இட் கெட்ஸ் டெண்டனைட்டிஸ். ஸோ இஃப் த quadriceps muscles are tight, there will be additional strain on the patellar tendon and increased pressure between the patella and the femoral condyles. So femur போனுக்கும் பட்டேலாக்கும் நடுவில் இருக்கிற ப்ரெஷர் கூட இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த இடத்துல கூட இரிட்டேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. This can be addressed using self myofascial release. ஸோ quadriceps muscle வந்து self myofascial release பண்ணாலே வந்துட்டு இது வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஓகே, அதே மாதிரி மஸ்குலர் ட்ரைனிங் வந்து should be focused on restoring strength in the posterior chain, including calf, hamstrings and glutes. ஸோ posterior chainல ஒர்க் பண்ண இந்த பட்டேலா டெண்டனோட பெயின் வந்து நீ பெயின் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பட்டேலோஃபிமோரல் பெயின் சிண்ட்ரோம். ஸோ என்னன்னா இந்த ஹோல் சாப்டரில் நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த என்ன பெயின் சொல்கிறாங்க, அது வாட் டஸ் தட் டூ, அது எந்தெந்த மசிலில் வந்து டைட் ஆகுது, எந்த மசிலில் வீக் ஆகுதுன்னு பார்க்கணும், அதுக்கு என்ன காஸ் அப்படின்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு என்ன ரெமெடி, அதுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங் நீங்கள் கொடுக்கணும், இது எல்லாத்தையும் வந்து யூ வில் ஹாவ் டு மேக் அ கிளியர் பிக்சர் ஆஃப். ஸோ பெட்டலோஃபிமோரல் பெயினுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோன்னா ஆன்டீரியர் நீ பெயின் ஆர் ரன்னர்ஸ் நீ, சரியா? ஆர் இன்னொரு பேர் வந்து பெட்டலோஃபிமோரல் ட்ராக்கிங் சிண்ட்ரோம் அப்படின்வாங்க. என்ன காஸ்ன்னு பார்த்தோன்னா ஓவர் யூஸ், நிறையா ப்ரொலாங்ட் ரன்னிங் இருக்கிறனால வர சான்சஸ் இருக்குது. ஆல்டர்ட் பயோமெக்கானிக்ஸ், ஓடி வந்து உங்கள் மெக்கானிக்ஸே மாறிடும். ஒரு சைடு ஆஃப் த மசில் வில் பிகம் டைட், அதனால லோட் வந்து இன்னொரு சைடு ஆஃப் த மசிலுக்கு போக ஆரம்பிச்சிடும். மசில் டிஸ்ஃபங்க்ஷன்னால வர சான்சஸ் இருக்குது. லேக் ஆஃப் ப்ராப்பர் ப்ரோக்ராமிங், ஒழுங்காக ப்ரோக்ராம் போடலன்னா வந்துட்டு பட்டலோஃபிமோரல் பெயின் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. PFPS can occur when repetitive loading activities can use abnormal stress on the knee. Abnormal stress on the knee வரதுக்கும் சான்சஸ் இருக்குது due to repetitive loading. ஸோ சடனாக நீங்கள் ட்ரைனிங் இன்டென்சிட்டி, ஃப்ரீக்வன்சி, டியூரேஷனை மாற்றினா அதனாலையும் பெயின் வர சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ட்ரைனிங் சர்ஃபேஸ் கேன் ஆல்சோ கான்ட்ரிபியூட். ரொம்ப நாள் வந்துட்டு நீங்கள் கிராஸில் ட்ரெயின் பண்ணிட்டு திடீர்னு சிந்தட்டிக் ட்ராக்கில் போய் ட்ரெயின் பண்ணனா அதனால பெயின் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் ஆர் தேர். ஸோ இப்போ இந்த பட்டேலா ஆக்ட்ஸ் டு லென்தன் த லீவர் ஆர்ம் ஆஃப் த குவாட்ரிசெப்ஸ். இந்த கான்செப்ட் கொஞ்சம் உங்களுக்கு புரியணும். என்னன்னா இந்த சைட் வியூ மட்டும் நான் ஜஸ்ட் ஷோ திஸ். ஓகே, இந்த சென்டர் ஆஃப் த பட்டேலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். The patella acts to lengthen the lever arm of the quadriceps. ஸோ இங்கே இந்த சென்டர் இங்கேருந்து பார்த்தோன்னா இது ஒரு சென்டர் ட்ரா பண்ணால் இங்கேருந்து வந்துட்டு ஹாரிஜான்டல் டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா இது கம்மியாக இருந்துச்சுன்னா வந்துட்டு இட் கெட்ஸ் ஈஸியர் ஃபார் த நீ. இது ரொம்ப தூரமாக இருக்க வந்துட்டு there will be lot more pain. On pain and lot more force the quadriceps muscle has to generate. The quadriceps muscle வந்து அதிகமாக ஃபோர்ஸ் ஜென்ரேட் பண்ணாதான் வந்துட்டு நீ ஃப்ளெக்ஷன் ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியும். ஓகே,
allowing the development of more force in concentric and eccentric knee flexion. Sorry, knee extension. ஓகே. ஸோ பட்டேலாவோட பொசிஷனிங் வந்து ரொம்ப முக்கியம் கம்பேர்ட் டு த குவாட்ரிசெப்ஸ் மசில். அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு ஃபோர்ஸ் வந்து இட் கேன் பி மோர் ஆர் லெஸ் ஆன் த நீ. இது கரெக்டாக அலைன்டாக இருந்துச்சுன்னா இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும் இந்த இது என்னது இது இது லெஃப்ட் லெக்கா ரைட் லெக்கா? ஓகே. மீடியல் எபிகாண்டைல் அண்ட் லேட்ரல், சாரி இதுதான் மீடியல் எபிகாண்டைல், இது வந்து லேட்ரல் எபிகாண்டைல். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு க்ரூவ் மாதிரி போகும் இந்த பட்டேலா. சரி, அது அந்த க்ரூவ் பேர் ட்ரோக்லியர் க்ரூவ். ஓகே. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் த பட்டேலா வில் சிட் கரெக்ட்லி. இந்த மிஸ்அலைன்மெண்ட் இருந்துச்சுனாலே வந்துட்டு த பட்டேலா வில் ஸ்டார்ட் ரப்பிங் அகேன்ஸ்ட் த லேட்ரல் எபிகாண்டைல். ஸோ இந்த பட்டேலா வந்துட்டு இட் வில் ஸ்டார்ட் இரிட்டேட்டிங் த லேட்ரல் எபிகாண்டைல். சப்போஸ் இந்த அலைன்மெண்ட் கரெக்டாக பட்டேலா அந்த சென்டரில் இல்லைன்னா வந்து இட் வில் ஸ்டார்ட் இரிட்டேட்டிங் த லேட்ரல் எபிகாண்டைல். இங்கே பார்த்தீங்கன்னா நாக் நீ பற்றி சொல்லியிருந்தாங்க. இப்போ ஜென்னு வேல்கம், இன்னொன்று வந்து நம்ம வேரம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? எங்கே இருக்கு? இந்த இருக்கு வேல்கஸ் அண்ட் வேரம். சரியா? வேல்கஸ் வந்துட்டு நீ அவுட்ல வரும். அதாவது இப்போ வந்து நாக் நீன்னு இருக்கு பாருங்க இங்க. சரி, இங்க நாக் நீ அது வந்து ரெண்டு முட்டையும் கிட்ட இருக்குல்ல, இது வந்து ஜெனு வேல்கம். வேரம் எப்படி இருக்கும்னா முட்டை வந்துட்டு இப்போ சாரி ஃபீமர் வந்து இப்படி போகிறதுக்கு பதிலாக இப்படி போயிட்டு இப்படி உள்ள வரும். இது ரொம்ப ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு மேபி நீங்கள் பார்த்துருப்பீங்க. கால் வந்துட்டு இப்படி போயிட்டு திருப்பி உள்ளே வரும். அதுதான் வந்து வேல்கஸ். ஓகே. ஸோ பட்டிலோ ஃபியூமரல் பெயின் சிண்ட்ரோம் வந்து இட் occurs with lack of control of internal rotation of the femur. ஸோ இன்டர்னல் ரொட்டேஷன் ஆஃப் த ஃபீமர், ஸோ இன்னர் தைஸ் அடக்டர்ஸ்லாம் வந்துட்டு அதில் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா வந்துட்டு நாக் நீஸ் ஆகும். ஸோ அதனால வந்து பெயின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. PFPF also occurs when muscle tightness pulls the patella out of the trochlear groove. ஸோ அந்த trochlear groove அந்த கேப் காமிச்சேன் இல்லையா, ஸோ இதுலேருந்து வெளியே வந்துருச்சுன்னா கூட பட்டெலோஃபியூமரல் பெயின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. If this condition continues over time, the cartilage on the posterior aspect of the patella and the femoral condyle can be damaged, causing chondromalacia patella. இந்த கண்டிஷன் ரொம்ப நாளாக வந்துட்டு அந்த நீ கேப்போட பொசிஷன் வந்து மாறி மாறி இரிட்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஓவர் டைம் வந்து கார்ட்லேஜ் ஆன் த போஸ்டீரியர் ஆஸ்பெக்ட் ஆஃப் த பட்டேலா, ஸோ பட்டேலாக்கு பின்னாடி இருக்கிற கார்ட்லேஜ் வந்து இட் கெட்ஸ் இரிட்டேட்டட் அண்ட் இட் கேன் பி டேமேஜ்ட், which can cause another condition which is called chondromalacia patella. Okay, this condition may cause swelling and pain, occurs during activity and is often described as a stabbing pain. ஒரு மாதிரி குத்துற மாதிரி ஒரு பெயின் இருக்கும் அது பட்டேலாக்குள்ள, that is called chondromalacia patella. இந்த பெயின் வந்து காமனாக எப்போ இருக்குன்னா ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கும் போது, ஹில்லேருந்து கீழே டவுன் ஹில் இறங்கும் போது இந்த பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பயோமெக்கானிக்கல் abnormalities can alter the tracking of the patella. ஸோ patella வந்து கரெக்டாக ட்ராக் ஆகும். லைக் லெக் எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது இட் வில் ஸ்மூத்லி கோ அப் அண்ட் கீழே நீயை ஃப்ளெக்ஸ் பண்ணும்போது இட் வில் ஸ்மூத்லி கோ அப் அண்ட் டவுன். அந்த ஒரு சின்ன குரூப்புக்குள்ளே மட்டும் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஆனால் சப்போஸ் பயோமெக்கானிக்கலாக வந்துட்டு அந்த வந்து ஒரு அப்நார்மாலிட்டி இருக்குன்னா வந்துட்டு அந்த ட்ராக்கிங்கே ஸ்மூத்தாக இருக்குது. ஒரு மாதிரி போயிட்டு எங்கேயாவது போய் இடிச்சிட்டு வரும். லைக் அந்த ரெண்டு சைடில் இருக்கிற காண்டைல்ஸில் போய் இடிச்சிட்டு வரும். that can cause some irritation. That can also cause the stress on the patellofemoral joint. Pes planus, என்னது flat foot, has been associated with patellofemoral pain. So flat foot இருந்தனா என்ன ஆகுது, இங்கே flat foot இருக்கு, அதனால முட்டி கிட்ட முட்டி ரெண்டு முட்டியும் வந்து இடிக்கிற மாதிரி வருது, நாக் நீ வருது.
ஸோ அதனால் வந்துட்டு பட்டிலோஃபிமோரல் பெயின் வரதுக்கும் சான்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. Muscle tightness and length deficits have been associated with patellofemoral pain syndrome. ஸோ மசில்ஸ்லாம் டைட்டாக இருக்குது, இல்லைனா லென்த் ஒரு லெக்கு லென்த் அதிகமாக இருக்குது, இன்னொரு லெக்கோட லென்த் கம்மியாக இருக்குது அப்படின்னா கூட patellofemoral பெயின் சிண்ட்ரோம் வர சான்சஸ் இருக்குது. டைட்னஸ், ஐடி பேண்ட் டைட்னஸ் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு இப்போ பட்டேலாவில் ஒரு எக்ஸசிவாக ஒரு லாட்ரல் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. பிகாஸ் ஐடி பேண்ட் வந்து பார்த்தோன்னா இட் ஆல்சோ ஸ்லைட்லி ஹேஸ் அ ஃபேஷியா கனெக்ஷன் டு த பட்டேலா. ஸோ ஐடி பேண்ட் டைட் ஆக பட்டேலா வந்து கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தோன்னா இந்த சைட் தான் வந்து லேட்ரல் ஸோ இப்படி இருக்கு இல்லையா. ஸோ இது வந்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஒரு சில ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பட்டேலாவோட ஸ்ட்ரக்சர்ஸோட இங்கே அட்டாச் ஆகிருக்கும். சரியா, வெரி மைன்யூட் ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இங்கே அட்டாச் ஆகிருக்கும் டு த பட்டேலா. ஸோ இப்போ இந்த ஐடி பேண்ட் டைட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடுதுன்னா, நார்மலாக இந்த இடத்துல இருக்க வேண்டிய பட்டேலா வந்துட்டு கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி காட்டுறேன், இன்னும் ஒரு 1 சென்டிமீட்டர் ஒரு 1 இன்ச் வந்து கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிக்குது. ஏன்னா இங்கேருந்து இந்த மசில் வந்துட்டு இந்த ஐடி பேண்ட் வந்துட்டு பிடிச்சி இழுக்கிறனால அந்த பட்டேலா வந்து கொஞ்சம் அப்படியே வெளியே வர ஆரம்பிக்குது. அதனால வந்து இந்த ட்ராக்கிங் வந்து நார்மலாக இருக்காது. அதனால இட் கேன் காஸ் சம் பெயின். எங்க இருக்கும்? அதே மாதிரி காஃப், கேஸ்ட்ரோக்னேமியஸ் அண்ட் சோலியஸ் காம்ப்ளெக்ஸ் டைட்னஸ் வந்து that can also contribute to some stress on the patellofemoral joint. Okay, muscle weakness in the quadriceps also can contribute. So நம்ம hamstrings பார்த்தோம், quadriceps hamstrings பார்த்தோம், calf பார்த்தோம், IT band பார்த்தோம். டைரெக்டாகவே quadriceps மசிலில் வந்து டைட்னஸ் இருந்துச்சுன்னா கூட patellofemoral பெயின் சிண்ட்ரோமாக சான்சஸ் இருக்குது. ஸோ ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க, அது ஈவன் ஹிப் அப்டக்டர் அண்ட் எக்ஸ்டர்னல் ரொட்டேட்டர் வீக்னஸ் இருந்துச்சுனாலும் patellofemoral பெயின் சிண்ட்ரோம் வரது சான்சஸ் இருக்குது. இந்த வீக்னஸ் வந்து திஸ் கேன் காஸ் ஃபீமோரல் இன்டர்னல் ரொட்டேஷன். ஸோ எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் வீக் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், இன்டர்னல் ரொட்டேஷனுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும் பாடி, நீ. ஸோ அதனால நீ வேல்கஸ் ஆகுது அண்ட் விச் கேன் காஸ் அப்நார்மல் patellofemoral ட்ராக்கிங். ஸோ பட்டேலா வந்து ஃபீமரோட ப்ராப்பராக ஸ்மூத்தாக ட்ராக்கிங் இல்லாமல் that gets disturbed a bit. During activities that require quadriceps to decelerate. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கும் போது பார்த்தீங்கன்னா குவாட்ரிசெப்ஸ் மசில் வந்துட்டு இந்த நீ ஃப்ளெக்ஷன் வந்து அந்த ஸ்பீடை குறைக்கும். இட் வில் டீசெலரேட் நீ ஃப்ளெக்ஷன். அதுதான் வந்துட்டு ஸ்டெப் கீழே இறங்கி போகும்போது குவாட்ரிசெப்ஸோட வேலை. Okay, during activities that require quadriceps to decelerate the knee flexion, the natural space between the patella and femur decreases. So patella ko femur ku nadula irukra space vandu korayum as you go down the steps. aduvume kuda it can cause pain. So ipo neenga vandute activity areas of tightness identify பண்ணிட்டீங்க, instability and postural misalignment எல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா the trainer can design the program accordingly. Okay, இப்போ பார்த்தோன்னா program design for the knee, இப்போ knee arthritis and knee replacement வந்து program design எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா perform range of motion and movement assessment to identify areas that need mobility. ஸோ எங்கெல்லாம் வந்து மொபிலிட்டி தேவை, எங்கெல்லாம் ஸ்டெபிலிட்டி தேவைன்னு சொல்லிட்டு அசஸ் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்டாட்டிக் போஸ்டரில் லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் இருக்கிற இம்பேலன்சஸை நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இன் ஜென்ரல் நீ பெயின் இஸ் இன்க்ரீஸ்ட் இன் ஓப்பன் செயின். ஸோ லெக் எக்ஸ்டென்ஷன், லெக் கர்ல் மாதிரி எக்ஸசைஸில் வந்து த எக்ஸ்ட்ரீமிட்டி இஸ் மூவிங், அதெல்லாம் வந்து ஓப்பன் செயின் எக்ஸசைசஸ். இன்னும் சில எக்ஸசைசஸ் வந்து எக்ஸ்ட்ரீமிட்டி ஃபிக்ஸ்டாக இருக்கும், லைக் ஸ்குவாட்ஸ், டெட்லிஃப்ட் அண்ட் சின்அப். ஸோ லோவர் பாடி வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது டு த ஃப்ளோர், அதெல்லாம் வந்துட்டு க்ளோஸ் செயின் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரிஃபர் வந்து க்ளோஸ் செயின் ஆக்டிவிட்டி ஓப்பன் செயின் ஆக்டிவிட்டிஸ் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கேன்.
க்ளோஸ் செயின் ஆக்டிவிட்டீஸை ப்ரிஃபர் பண்ணுங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி ஸ்டேஷ்னரி அண்ட் ரிகம்பெண்ட் பைட்ஸை வந்துட்டு யூஸ் பண்ண சொல்கிறாங்க. எதுக்குன்னா நீல வந்துட்டு ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி strengthen the quadriceps, ensure mobility on the hip இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபுல் knee range of motion வந்து யூ cannot expect, ஸ்பெஷலி ஆஃப்டர் knee ஆர்த்ரைட்டிஸ்லாம் வந்துட்டுனா பெர்மனன்ட் டேமேஜ் ஆகிடும் மோஸ்ட்டாக. அதே மாதிரி knee ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் கூட ஃபுல்லாக வந்துட்டு ரேஞ்ச் ஆஃப் மோஷன் we cannot expect. ஸோ இப்போ நீல பெண்டு இல்லாமல் நீ பெண்டிங் பண்ணாமல் எக்ஸசைசஸ் வந்து உங்கள் லெக்ஸ்க்கு கொடுக்கணும்னா அதில் வந்துட்டு ஸ்டிஃப் லெக் டெட் லெஃப்ட் ஒரு ரொமேனியன் டெட் லெஃப்ட் வந்து தேஸ் ஆர் குட் எக்ஸசைசஸ். ஏன்னா அது அப்படியே வந்துட்டு உங்களுக்கு பொஸ்டீரியர் செயினை வந்து இட் வில் ஸ்ட்ரென்தன் இட். ஓகேயா? ஸோ இங்கே வாட் ஆர் த எக்ஸசைசஸ் டு கன்சிடர் அப்படின்னு பார்த்து ஸ்டெப்ஸ் டு கன்சிடர் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அகெயின் இம்பேலன்ஸ் பிட்வீன் ரைட் அண்ட் லெஃப்ட், அதுக்கப்புறம் அட்ரஸ் எனி டைட்னஸ் அண்ட் இன்ஸ்டெபிலிட்டி, அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் ஹிப் ஹிஞ்ச் மொபிலிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி. ஃபைனலாக தான் வந்துட்டு பொஸ்டீரியர் செயினை ஒர்க் பண்ண சொல்கிறாங்க, ஸ்ட்ரென்தன் த பொஸ்டீரியர் செயின். ஐ எம் நாட் ஃபார் இட், பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஆர்டரில் தான் வந்துட்டு எக்ஸசைசஸ் செலக்ட் பண்ணுற சொல்கிறாங்க. டைட் மசில்ஸ் ஷுட் பி ஸ்ட்ரென்தன்ட் அண்ட் வீக் மசில்ஸ் ஷுட் பி tight muscles should be stretched and weak muscles should be strengthened. Include static stretching early in the workout. So static stretching பண்ணி range of motion increase பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து you do the exercises அப்படின்றாங்க. ஸோ ஒர்க் அவுட் பாயிண்ட் ஆஃப் வியூ கிளைண்ட்ஸ் பார்த்தோன்னா சில பேருக்கு ஸ்குவாட்னாலே ஒரு ஃபியர் வந்துடும், பார் எடுத்துகிட்டு மேலே வைக்கணும், அது வந்து உங்கள் நீயை லோட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிளைண்ட்ஸ்க்கு நீங்கள் தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், தெர் ஆர் மல்டிபிள் வேஸ் டு டூ ஸ்குவாட்ஸ். அதில் வில் பி ஸ்டார்டிங் வித் பாடி வெயிட் ஸ்குவாட்ஸ் அப்படின்னு. இன்னொரு பாயிண்ட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவங்க சொல்லியிருக்கிறாங்க, நீஸ் வந்து ஷுட் நாட் கோ பாஸ்ட் த டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஒரு பாயிண்ட்டு. இட் இஸ் நாட் ட்ரூ. நீஸ் கேன் கோ பாஸ்ட் த டோஸ் வென் யூ ஆர் டூயிங் ஸ்குவாட்ஸ். ஓகே, பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவங்க கொடுத்துருக்குறாங்க, அதை யூ வில் ஹாவ் டு follow it if you want to pass. Knees, when the knee shifts past the toe, it does not maximize the lever arm for the stronger muscles of the posterior chain. Choosing the right modification depends on the capability of the client. So in client ஆல எது முடியுமோ அதை பேஸ் பண்ணி you will have to make some adjustments to the squat. So modifications of squats னு சொல்லிட்டு 3 எக்ஸசைஸ் வந்து அவங்க ஒரு சும்மா பிக்சர் மாதிரி கொடுத்துட்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்குறாங்க. அது you can go and through it. It is very simple. சும்மா பாடி வெயிட் ஸ்குவாட்ஸ், கேபிள் வச்சு ஸ்குவாட்ஸ் அண்ட் சேர் சிட்டிங் ஐசோமெட்ரிக் ஸ்குவாட்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஷின் ஸ்பிளின்ஸ். ஷின் ஸ்பிளின்ஸ் பார்த்தோன்னா ஹோல் அந்த ஷின் போன் பெயின் அப்படின்வாங்க. ஆக்சுவலாக பார்த்தோன்னா இட் இஸ் மோர் ஒரு மசில் இம்பேலன்ஸ் மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ ஸ்பிளின் பார்த்தோன்னா ஒரு லோவர் எக்ஸ்ட்ரீமிட்டி பெயின். அதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மீடியல் டிபியல் ஸ்ட்ரெஸ்ஸு, இன்னொன்று வந்து ஆன்டீரியர் ஷின் ஸ்பிளின்ட்டு. ஸோ மீடியல் டிபியல் ஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம் வந்து இன்னொரு பேர் வந்து போஸ்டீரியர் ஷின் ஸ்பிளின்ட்டு, இன்னொன்று வந்து ஆன்டீரியர் ஷின் ஸ்பிளின்ட் அப்படின்வாங்க. ஸோ ஆன்டீரியர் ஷின் ஸ்பிளின்ட் வர்றது பார்த்தோன்னா ஆன்டீரியர் டிபியாலிஸ் கிட்ட வரும். ஸோ இந்த இருக்கு பாருங்க, இதுதான் வந்து ஆன்டீரியர் டிபியாலிஸ் மசில். ஸோ இந்த இடத்துல வருது ஆன்டீரியர் ஷின் ஸ்பிளின்ட். போஸ்டீரியர் ஷின் ஸ்பிளின்ட் பார்த்தோன்னா இந்த டிபியா மசிலுக்கு பின்னாடி இருக்கிற மசில்ஸில் வருது, சோல்டியஸில் கொஞ்சம் வருது. போஸ்டீரியர் டிபியாலிஸ்னு ஒரு மசிலே இருக்குது இதுக்கு பின்னாடி, அங்கேயும் கூட வரும். ஓகே, ஸோ மீடியல் posterior tibialis posterior shin splints பார்த்தோன்னா it is due to it's an overuse injury. It is an exercise induced condition that is often triggered by a sudden change in activity. ஸோ சடனாக ஆக்டிவிட்டி சேஞ்ச் ஆனனா இது வரதுக்கு சான்சஸ் இருக்குது. MTS is actually periostitis. ஸோ என்னன்னா இட் இஸ் அ இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த பீரியோஸ்டியம். பீரியோஸ்டியம்னா என்னன்னா போனை வந்துட்டு உங்களோட ஹோல் போனை கவர் பண்ணுற ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ தான் வந்து பீரியோஸ்டியம்.
ஸோ அந்த பீரியோஸ்டியமில் வந்துட்டு இன்ஃப்ளமேஷன் ஆச்சுன்னா யூ கெட் திஸ் மீடியல் டிபியல் ஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம். அஃபெக்ட்ஸ் த posterior compartment of the leg. ஸோ காஃபுக்கும் டிபியாக்கும் நடுவில் இருக்கிற மசில்ஸை நிறையா அஃபெக்ட் பண்ணும். இன்ஃபேக்ட் காஃபு கூட அஃபெக்ட் பண்ணும் மீடியல் போஸ்டீரியர் ஷின் ஸ்ப்ளிண்ட். ஸோ இங்கே பார்த்தோன்னா போஸ்டீரியரில் என்னெல்லாம் மசில்ஸ் இருக்குன்னு காமிக்கிறாங்க. ஸோ இங்கே தான் ஷின் போன் முன்னாடி இருக்குது. இதுதான் வந்து உங்களோட ஆன்டீரியர் டிபியாலிஸ் மசில். இது வந்துட்டு ஒரு கிராஸ் செக்ஷன் மாதிரி காமிச்சிருக்காங்க. இதுதான் உங்கள் ஆன்டீரியர் டிபியாலிஸ் மசில். பின்னாடி பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து கேஸ்ட்ரோக்னேமியஸ் சோலியஸ் 2 மசில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது போக பார்த்தோன்னா எத்தனை மசில் இருக்குன்னு பாருங்கள். பிளான்டாரிஸ் இருக்குது, பொப்ளிட்டியஸ் இருக்குது, ஃப்ளெக்ஸர். இதெல்லாம் தெரியுமா? இதெல்லாம் எனிபடி ரீட் பண்ணியிருக்கீங்களா? ஃப்ளெக்ஸர் டிஜிட்டோரம் லாங்கஸ், ஃப்ளெக்ஸர் ஹாலிசிஸ் லாங்கஸ். இங்கே பார்த்தோன்னா எக்ஸ்டென்சர் டிஜிட்டோரம், எக்ஸ்டென்சர் ஹாலிசிஸ்னு இருக்குது. இங்கே பார்த்தோன்னா பிரோனியல்ஸ். பிரோனியல்ஸ் வந்துட்டு அவுட்டர் சைட் ஆஃப் த லெக்ஸில் இருக்கிற மசில் எல்லாமே பிரோனியல்ஸ். இதெல்லாம் முக்கியம். இது நீங்கள் வந்துட்டு ஆஸ் யூ இஃப் யூர் ட்ரைனிங் ஸ்போர்ட்ஸ்மேன் ஆர் ஆங்கிள் இன்ஜுரிலாம் ட்ரெயின் பண்ண போகிறீங்கன்னா, இப்போ நார்மல் அனாட்டமி வந்து ஆன்டீரியர் டிபியாலிஸ் தெரிஞ்சிருக்கும், கேஸ்ட்ரோக்னேமியஸ் சோலியஸ் தெரிஞ்சிருக்கும். இந்த 3 மசில் தான் தெரிஞ்சிருக்கும். பட் பார்த்தோன்னா இவ்வளோ மசில்ஸ் இருக்குது ஆன் த லோவர் லெக் இட் செல்ஃப். இது ஒன்றும் ஃபங்க்ஷன் வேறு. சரியா? இப்போ டிஜிட்டோரம்னு இருக்கிறது வந்துட்டு கீழே இருக்கிற காலில் இருக்கிற கடைசி 4 விரலை வந்து ஒர்க் பண்ணுறது எல்லாமே டிஜிட்டோரம். ஹாலிசிஸ்ன்னு இருக்கிறது எல்லாமே கட்டை விரல். சரியா? ஸோ ஹாலிசிஸ் வந்து கட்டை விரலில் ஃப்ளெக்ஸ் பண்ணுறது வந்துட்டு ஃப்ளெக்ஸர் ஹாலிசிஸ் லாங்கஸ். மற்ற 4 விரலில் வந்துட்டு ஃப்ளெக்ஸ் பண்ணது தான் அது வந்து ஃப்ளெக்ஸர் டிஜிட்டோரம் லாங்கஸ். அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா எக்ஸ்டென்சர் டிஜிட்டோரம். ஸோ நான் 4 கட்டை லாஸ்ட் 4 விரலில் வந்துட்டு காலை தூக்குதுன்னா இட் இஸ் அன் எக்ஸ்டென்சர். ஸோ அதை வந்துட்டு எக்ஸ்டென்சர் டிஜிட்டோரம் லாங்கஸ். இன்னொன்று கட்டை விரலில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுன்னா எக்ஸ்டென்சர் ஹாலிசிஸ் லாங்கஸ். ஓகேயா? இந்த அனாட்டமி வந்து இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக உங்களுக்கு தெரியணும். ஓகேயா? எஸ்பெஷலி when you're ட்ரைனிங் லோவர் லெக் இன்ஜுரிஸ் எல்லாமே. ஸோ ஆன்டீரியர் ஷின் பெயின் இது எப்போ வருதுன்னு பார்த்தோன்னா primarily due to overuse தான். pain occurs in the anterior compartment. ஸோ ஷின் போன் கிட்ட ஆன்டீரியர் டிபியாலிஸ் கிட்ட தான் இந்த பெயின் இருக்கும். அன்லைக் ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர், ஷின் ஸ்ப்ளின்ஸ் do not require complete rest. ஸோ ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சராக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட் தேவை. ஷின் ஸ்ப்ளிண்ட் வந்து கொஞ்சம் ஓவர் யூஸ் தான். அதனால எக்ஸசைஸை கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணாலே வந்துட்டு யூ கேன் கண்டினியூ டூயிங் யர் ட்ரைனிங். Modify training by offering lower impact, lower mileage options. ஸோ ஹை இம்பேக்ட் ஜம்ப்ஸ், டெப்த் ஜம்ப்ஸ்லாம் பண்ணுறாங்கன்னா வந்துட்டு லோ இன்டென்சிட்டி பிளாமெட்ரிக்ஸ் ஜம்ப்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் லெஸ் மைலேஜ் டிஸ்டன்ஸ் ரன்னிங் பண்ணாலே வந்து அந்த ஆக்டிவிட்டி குறைஞ்சிரும். அந்த பெயின் வந்து கன்சிடரபிளாக குறைஞ்சிரும். அதே மாதிரி ஓவராக லோடை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு especially starting stagesல cycling or swimming can be helpful. It can strengthen the supporting muscles. அதே நேரத்தில் இம்பேக்ட் இல்லாமல் இருக்கும். காஃப் ஸ்ட்ரெச், எஸ்பெஷலி சோலியஸ் மசில் ஸ்ட்ரெச் வந்து பண்ணால் இட் இஸ் வெரி எஃபெக்டிவ் ஆன் த ஷின் ஸ்ப்ளிண்ட், ஆன்டீரியர் ஷின் ஸ்ப்ளிண்ட். பாஸ்டர் அசஸ்மெண்ட் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபுட்டில் இன்ஸ்டெபிலிட்டி ஏதாவது இருக்குதா அப்படின்னு நோட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஆங்கிள் ஸ்ப்ரெயின். ஆங்கிள் ஸ்ப்ரெயின் வந்து ஆங்கிள் ட்விஸ்ட். நார்மலாக வந்துட்டு இப்போ 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று லேட்ரல் இன்வர்ஷன், இன்னொன்று வந்து மீடியல் இன்வர்ஷன். லேட்ரல் வந்துட்டு இப்போ அவுட் சைட்லேருந்து இந்த இப்போ காமிச்சிருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி ட்விஸ்ட் ஆகி ஆங்கிள் ஃபீட் வந்து இப்படி உள் பக்கமாக ஒரு குழிக்குள்ளே விட்டணும், இல்லைனா ஓடும் போது கால் வந்துட்டு இம்ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணிட்டோன்னா லேட்ரல் ட்விஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். இது வந்து ரொம்ப காமனான ஒரு ஆங்கிள் ஸ்ப்ரெயின். சரியா? மீடியல் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். ஏன்னா இன்சைட் ஆஃப் த ஆங்கிள் வந்து இட் இஸ் ஃபேர்லி ஸ்டேபிள்.
Okay, so lateral ankle sprain affect the ligaments of the lateral side of the knee. Outer side of the knee இருக்கிற ligaments எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த சைடில் இருக்கிற ligaments எல்லாத்தையுமே வந்து it will affect. என்ன மாதிரி ligaments இருக்குன்னு பார்த்தீங்கன்னா anterior talofibral ligament, calcaneofibrillar ligament, posterior talofibral ligament. அனாட்டமி இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக நீங்கள் பார்க்கும்போது அது யூ வில் நோ எந்தெந்த ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். டாலோனா டாலஸ் போன் கிட்ட இருந்து ஃபிபுலர்னா ஃபிபுலார் போன். டாலஸ் போனுக்கும் ஃபிபுலார் போனுக்கும் நடுவில் ஆன்டீரியராக இருக்கிற லிகமெண்ட். அதே மாதிரி டாலஸ் போனுக்கும் ஃபிபுலார் போனுக்கும் நடுவில் இருக்கிற லிகமெண்ட், அதே நேரத்தில் போஸ்டீரியராக இருக்கிற லிகமெண்ட். அதே மாதிரி கால்கேனியஸ், இதுதான் கால்கேனியஸ். சரியா? இதுதான் டாலஸ் போன். இங்கே காமிச்சிருக்காங்க பாருங்க. இந்த குட்டியா இந்த இப்படி இருக்கு பாருங்க. இது மட்டும் தான் டாலஸ் போன். இது கால்கேனியஸ் வந்து இந்த ஹீல் போன், ஆக்சுவல் ஹீல் போன். இதுதான் வந்துட்டு கால்கேனியஸ். ஸோ கால்கேனியஸ்க்கும் ஃபிபுலாக்கும் நடுவில் இருக்கிற லிகமெண்ட் தான் வந்து கால்கேனியோ ஃபிபுலார் லிகமெண்ட். ஓகே. ஸோ commonly referred to as inversion sprain, which describes the mechanism of injury: excessive plantar flexion and eversion. So the ankle sprain ஆகிறதுக்கு ரீசன் மெக்கானிசம் என்னன்னு பார்த்தா plantar flexion and eversion. So dorsiflexion, plantar flexion, eversion. Okay. So overall plantar flex பண்ணி evert பண்றான்னா கால் ankle வந்து இன்சைட்ல திரும்பிச்சுன்னா வந்து chances of ankle sprain is there. Medial or eversion ankle sprains are rare. ஸோ கால் வந்து இந்த சைட் திரும்பி வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெயின் ஆகுறது வந்து ரொம்ப ரேர். பிகாஸ் ஃபிபுலர் ஹெட் ஆன் த லேட்ரல் சைட் ரீஇன்ஃபோர்ஸஸ் ஆங்கிள் இன் இன்வர்ஷன். ஸோ இந்த சைடு வந்து இந்த ஃபிபுலாவோட ஹெட் இருக்கு பாருங்க, இந்த இடம் இது வந்துட்டு பார்த்தோன்னா இட் வில் ரீஇன்ஃபோர்ஸ் தி ஆங்கிள் இன்டு இவர்ஷன். ஸோ அவ்வளோவா வந்துட்டு இவர்ஷன் வந்து வெளியே வந்து போகக்கூடாது அவ்வளோவா. அதனால மீடியல் இவர்ஷன் ஆங்கிள் ஸ்ப்ரெயின்ஸ் வந்து ரொம்ப ரேர். So once released from physical therapy to return to exercise, restoring proprioception, flexibility and strength is important. So surgery, இன்ஜுரி ஆகி ஃபிசியோதெரப்பிலேருந்து அவங்க ரீஹாபை முடிச்சு அவங்க நம்மக்கிட்ட அனுப்புனாங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் ப்ரோப்ரியோசெப்ஷன், பேலன்ஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்ட்ரென்த் இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம். லிகமெண்ட்ஸ்க்குள்ளே கூட ப்ரோப்ரியோசெப்டிவ் ஃபீட்பேக் கொடுக்குற மாதிரியான எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதையுமே கூட யூ ஷுட் பி ட்ரைனிங். அன்ஸ்டேபிள் சர்ஃபேசஸில் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் ட்ரெயின் பண்ணக்கூடாது. இந்த ஹாஃப் ஃபோம் வச்சு ட்ராம்புலைன்ஸ் வச்சு மினிமைஸ்டாக யூஸ் பண்ண சொல்கிறாங்க அந்த மாதிரி ரீஹேப் ப்ரோட்டோகால்ஸ். லேட்ரல் மூமெண்ட்ஸ் கிரியேட் ஓப்பனிங் ஆஃப் த லேட்ரல் ஆங்கிள். ஸோ இப்போ லேட்ரல் லஞ்சஸ்லாம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அவுட்டர் ஆங்கிள் லிகமெண்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல எல்லாமே ஸ்ட்ரெச் ஆகும். தெரியுதா? இந்த அவுட்டர் ஆங்கிள் லிகமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெச் ஆகும். அதனால வந்துட்டு தேவையில்லாமல் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதனால யூஸ் ஃப்ராண்டல் பிளேன் ஒன்லி ஆஃப்டர் த கிளைண்ட் இஸ் ரெடி அப்படின்றாங்க. எடுத்த உடனே வந்துட்டு லேட்ரல் ஃப்ராண்டல் பிளேன் ஆக்டிவிட்டீஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அக்கிலிஸ் டெண்டன். ரொம்ப காமனான ஒரு இன்ஜுரி, எஸ்பெஷலி ஃபார் ஜம்பர்ஸ் அண்ட் sprinters also. Achilles tendon is a common condition that can be a risk factor for grade 2 or grade 3 muscle strain. சரியா? grade 3 strain is called an Achilles tendon rupture. ஸோ இப்போ grade 1 grade 2 வந்துட்டு மசில், அதாவது காஃப் மசிலில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயினாக இருக்கும். அது வந்து டெண்டனில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயின் மாதிரி காமிக்கும். ஆனால் கிரேட் 3 போயிடுச்சுனாலே வந்து டெண்டன் வந்து ரப்சர் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். The mechanism of injury is most frequently a sudden start from a standing position.
நின்றுக்கிட்டு இருந்த பொசிஷனில் திடீர்னு நம்ம ஓட ஆரம்பிச்சுன்னா வந்து இந்த அக்கிலிஸ் டெண்டன் இன்ஜுரி ஆக சான்சஸ் அதிகம். டு ரெடியூஸ் ரிஸ்க் ஆஃப் இன்ஜுரி include exercises that foster progressively improving elasticity. ஸோ டெண்டனோட எலாஸ்டிசிட்டி இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ண சொல்கிறாங்க. காமன் ஸ்ட்ரக்சரல் ஃபேக்டர்ஸ் தட் மேக் லீட் டு அக்கிலீஸ் டெண்டனைட்டிஸ் இன்க்ளூட் பெஸ், கேவஸ், ஹை ஆர்ச். ஸோ டெண்டன் அக்கிலீஸ் டெண்டன் பெயின் வர்றதுக்கு வந்துட்டு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து ஹை ஆர்ச்சாக இருக்கலாம். பெஸ் பிளானஸ் வந்து ஃப்ளாட் ஃபீட்டு, பெஸ் கேவஸ் வந்து ஹை ஆர்ச். ஓவர் ஆர்ச் இருந்தனா கூட டெண்டனில் வந்துட்டு அக்கிலிஸ் டெண்டனில் பெயின் வர சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி லெக் லென்த் டிஃப்ரென்ஸ். லெஃப்ட் லெக் வந்துட்டு டோட்டல் ஒரு 120 சென்டிமீட்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரைட் லெக் வந்து 124 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா வந்துட்டு அதனாலேயும் வந்துட்டு உங்களுக்கு அக்கிலிஸ் டெண்டன் பெயின் வர சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இம்ப்ராப்பர் ட்ரைனிங்னால கூட அக்கிலிஸ் டெண்டன் பெயின் வர சான்ஸ் இருக்குது. இம்ப்ராப்பர் ஃபுட்வேர், சர்ஃபேஸும் ரொம்ப முக்கியம். மசில் வீக்னஸ் அண்ட் புவர் ஃப்ளெக்சிபிலிட்டி, ஆல் தீஸ் கேன் கான்ட்ரிபியூட் டு அக்கிலிஸ் டெண்டன் பெயின். ஸோ ரீகெய்னிங் காஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி இஸ் அ கீ ஸ்ட்ராட்டஜி. ஸோ அக்கிலிஸ் டெண்டனில் பெயின் இருக்குனாலே ஃபஸ்ட்டு வந்து யூ ஷுட் திங்க் ஆஃப் காஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓவர் ஸ்ட்ரெச்சிங் கேன் இரிட்டேட் இந்த மஸ்குலோடெண்டனஸ் யூனிட். ஸோ நீங்கள் ரொம்ப காஃபை ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு அக்கிலிஸ் டெண்டனில் அந்த மஸ்குலோடெண்டனஸ் ஜாயிண்ட் அந்த ஜங்ஷனில் வந்து பெயின் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரீமாகவும் ஸ்ட்ரெச் பண்ண முடியாது. Gradually you should try to gain the flexibility in the calf. So while stretching the calf, maintain neutral feet position to avoid excessive pronation and supination. So pronation flat footல போய்டும், supination வந்துட்டு high archல போய்டும். ரெண்டுமே இல்லாம maintain a neutral position when you are stretching the calf அப்படின்றாங்க. Mobility and stability exercises will benefit the client who struggle with Achilles tendon. So ankle mobility and stability exercises பண்ணாலே வந்துட்டு Achilles tendon வந்து there is some benefits to it. Progressively gaining range of motion and strength in dorsiflexion and power during push off of gait is important. So range of motion and strength வந்து you should try to keep increasing. அந்த டார்சிஃப்ளெக்ஷன், அதாவது டோ அப் பண்ணுறோம்ல, தட் இஸ் கால்ட் டார்சிஃப்ளெக்ஷன். ஸோ அதில் வந்துட்டு ஸ்ட்ரென்த்தும் ரேஞ்ச் ஆஃப் மோஷனையும் கெயின் பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரி வாக் பண்ணும்போது புஷ் ஆஃப் பண்ணுறீங்க பாருங்கள் ஃப்ளோர்லேருந்து, அந்த பவரை கூட இது டெல்லிங் யூ டு ஒர்க் ஆன் தட் டு இம்ப்ரூவ் த அக்கிலிஸ் டெண்டனைட்டிஸோட அந்த பெயினை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இட் ஹெல்ப்ஸ் அப்படின்றாங்க. கடைசியாக பார்த்தோன்னா பிளான்டார் ஃபேஷைட்டிஸ். பிளான்டார் ஃபேஷைட்டிஸ்னால் என்னென்னா பாதத்தில் லைக் ஃபீட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டைட்னஸ் இருக்கும். இது வந்து ரொம்ப காமன் வித் எக்ஸசிவ் ரன்னிங். சரியா, லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங் ஆர் இன்ஃபேக்ட் ஸ்ப்ரிண்ட்ஸில் கூட அந்த மசில் ரொம்ப ஓவர் ஆக்டிவாக இருந்துச்சுன்னா சான்சஸ் ஆர் தட் யூ வில் கெட் சம் பிளான்டார் ஃபேஷைட்டிஸ் பெயின். Plantar fasciitis is an inflammation of the connective tissue at the bottom. ஸோ பாதத்தில் இருக்கிற இதுதான் ஃபேஷியா, ஒயிட் கலரில் இருக்கிறது தான் ஃபேஷியா. இதில் வந்து டைட்னஸ் இருக்குது. த கோல் இஸ் டு டைட்னஸ் இல்லை, இன்ஃப்ளமேஷன் இருக்குது. த கோல் இஸ் டு டிசைன் அ ப்ரோக்ராம் தட் சேலஞ்சஸ் த கிளைண்ட் பட் டஸ் நாட் எக்ஸசிவ்லி லோட் த ஃபுட். இன்டகிரேட்டிங் ஸ்பெசிஃபிக் ஃபுட் எக்ஸசைசஸ் ப்ரொவைட்ஸ் த பெஸ்ட் ரிசல்ட்ஸ். ஃபுட் ஸ்பெசிஃபிக்காக சில எக்ஸசைசஸ்லாம் இருக்குது. ஸோ பேலன்ஸ் எக்ஸசைசஸ் இருக்குது, ஃபிங்கர்ஸ் ட்ரெயின் பண்ணுற எக்ஸசைசஸ், ஃபுட்டில் இருக்கிற டோஸை ட்ரெயின் பண்ணுற எக்ஸசைசஸ் எல்லாமே கூட உங்களுக்கு பிளான்டார் ஃபேஷியாவை ஒர்க் பண்ணோம். அதே மாதிரி இஃப் யூ நாட் ட்ரைட் இட், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கால்ஃப் பால் இல்லைன்னா டென்னிஸ் பால் வந்துட்டு தரையில் வச்சுட்டு அது மேலே ஃபீட்டை வச்சு ரோல் பண்ணி பாருங்கள். அது வந்து இட் வில் ஹாவ் அ ரிலீசிங் எஃபெக்ட், ஒரு நல்ல ஒரு ஃப்ரீ ஆகிற ஒரு எஃபெக்ட் இருக்கும். தட் வில் ஆல்சோ இம்ப்ரூவ் யுவர் பிளான்டார் ஃபேஷைட்டிஸ். அதே மாதிரி even though not directly connected, காஃபை ரிலீஸ் பண்ணால் கூட there is some evidence that plantar fasciitis it helps. Strengthening the foot's intrinsic muscles may help to improve arch stability.
ஸோ ஃபுட்டோட சின்ன சின்ன மசில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணால் கூட ஆர்ச்சோட ஸ்டெபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அண்ட் ஹெல்ப் டிக்ரீஸ் த ஸ்ட்ரெஸ் ஆன் த பிளான்டார் ஃபேஷியா. ஸோ பிளான்டார் ஃபேஷியாவில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் அந்த ஃபுட்டில் இருக்கிற சின்ன சின்ன மசில்ஸை ஸ்ட்ரெயின் பண்ணுறது இட் டெஃபினெட்லி ஹெல்ப்ஸ் அப்படின்றாங்க. ஸோ ப்ரோக்ராம் டிசைன் கன்சிடரேஷன்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, கிளைண்ட்ஸ் வித் ஃப்ளாட் ஃபீட் ஆர் ஹை ஆர்ச்சஸ் ஆர் நாட் நெசசரிலி சிம்டமேட்டிக். உங்களுக்குலாம் வந்துட்டு பெயின் வரும்லாம் கிடையாது. பட் திஸ் இஸ் மோஸ்ட் நோட்டிசபிள் வென் அப்சர்வ் ஃப்ரம் பிஹைண்ட். ஆஸ் தட் அக்கிலீஸ் டெண்டன் அப்பியர் போர்ட். ஸோ அக்கிலீஸ் டெண்டன் வந்து இப்போ நேராக இருக்கும். ஸோ நார்மலாக வந்து பார்த்தோன்னா ஒரு சில பேர் அக்கிலீஸ் டெண்டனைட்டிஸ் இருந்துச்சுன்னா அது லாஸ்ட் எண்ட் ஆஃப் த அக்கிலீஸ் டெண்டன் வந்து நேராக இருக்காது, கொஞ்சம் பென்ட்டாக இருக்கும், லைக் ஒரு கர்வ்டாக ஒரு போ மாதிரி இருக்கும். ஸோ அது வந்துட்டு வெதர் இட் இஸ் கமிங் ஃப்ரம் பெஸ் பிளானஸ் ஆர் பெஸ் கேவஸ் விச் இஸ் ஃப்ளாட் ஃபீட்டாக ஹை ஆர்ட்ஸ்லேருந்து வருதான்னு சொல்லிட்டு யூல் ஹேவ் டு ஃபிகர் அவுட் அண்ட் பேஸ்ட் ஆன் தட் யூல் ஹேவ் டு மேக் சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டு த ப்ரோக்ராம். Stretching these muscles is effective when done daily or even twice daily. Supporting muscles என்னெல்லாம் இருக்கு, காஃபு, கேஸ்ட்ரோக்னெமியஸ், சோல்ஜர்ஸ், இந்த மசில்ஸ்லாம் வந்துட்டு அதே மாதிரி பிளான்டர் ஃபேஷியா மசிலையும் வந்துட்டு யூ கீப் ஸ்ட்ரெச்சிங். ஸோ ஃபீட்டுக்கு ஸ்ட்ரெச்சிங் ஃபிங்கர் ஸ்ட்ரெச்சிங் பார்த்தோன்னா நீங்கள் பொசிஷன் ஹோல்ட் பண்ணி ஒரே நிமிஷம் காமிச்சிடுறேன். ஓகே, இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சிங் வந்து பிளான்டர் ஃபேஷியாவுக்கு வரும். லைக் ஃபீட்டை வந்து அகேன்ஸ்ட் த வால் வச்சு ஸ்ட்ரெச் பண்ணனா டீப்பர் மசில்ஸ் ஆஃப் த பிளான்டர் ஃபேஷியா ஸ்ட்ரெச் ஆகும். அதை வந்து ஒன்று வால் வச்சு பண்ணலாம், இல்லைன்னா கை யூஸ் பண்ணி யூ கேன் ஸ்ட்ரெச் தோஸ் மசில்ஸ். ஓகேயா? ஸோ அதை பண்ணனா வந்து யுவர் பிளான்டர் ஃபேஷியா மசில்ஸ் கெட் சஃபிஷியன்ட் ஸ்ட்ரெச். ஸோ பேலன்ஸ் ஒர்க் ட்ரை பண்ண சொல்கிறாங்க. கேன் ஆல்சோ பி எக்ஸிக்யூட்டட் டெய்லி வித்தவுட் ரிஸ்க் ஆஃப் ஓவர் யூஸ். ஒர்க் ஆன் பேலன்ஸ் பை ஸ்டாண்டிங் ஆன் தி அஃபெக்டட் ஃபீட் வைல் ப்ரஷிங் யுவர் டீத். ஸோ எக்ஸாம்பிள் வந்து எந்த ஃபீட்டில் வந்து உங்களுக்கு பிளான்டர் ஃபேஷியா இருக்குது, அந்த ஃபீட்டில் வந்துட்டு ஒரு காலில் நின்றுட்டு ஜஸ்ட் டூ சம் ஆக்டிவிட்டீஸ். லைக் சப்போஸ் நீங்கள் ப்ரஷ் பண்ணுறீங்கன்னா கூட, காலையில் இருந்துச்சு நைட் ப்ரஷ் பண்ணுறீங்கன்னா கூட, அந்த ஒரு கால்லேயே 1 to 2 minutes இருந்தாலே அது ஒரு பேலன்ஸ் ப்ரோப்ரோசெப்டிவ் ட்ரைனிங் மாதிரி ஆகிடுது. ஸோ யூ கேன் ட்ரை சம்திங் லைக் தேட் அப்படின்றாங்க. ஸோ கன்சிடரேஷன்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் மொபிலிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஃபுட் அண்ட் ஆங்கிள். நெக்ஸ்ட்டு இம்ப்ரூவ் ஸ்ட்ரென்த் இன் த மசில்ஸ் தட் கண்ட்ரோல் சாஜிட்டல் பிளேன் மூவ்மெண்ட். ஸோ சாஜிட்டல் பிளேன் மூவ்மெண்ட்ஸ் என்ன வரும், லஞ்சஸ், ஸ்குவாட்ஸ் எல்லாமே வந்து அதில் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்வர்ஸ் பிளேன் அண்ட் ஃப்ராண்டல் பிளேனில் இருக்கிற மூவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக வந்து போஸ்டீரியர் செயின் மூவ்மெண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்கிறாங்க. தட்ஸ் இட் இந்த சாப்டர். எனி கொஸ்டின்ஸ்? ஹலோ? இல்லை. ஓகேயா? அண்ணா எனக்கு ஒரே ஒரு கொஸ்டினா. இப்போ இந்த நாக் நீலாம் இருக்குல்லண்ணா, ஆமா, நீஸ் வந்து புல்ல இன்டர்னலா, ஆமா. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இப்போ எஸ்பெஷலி ஸ்போர்ட்ஸ் பண்றவங்க சொல்றேன், ஸோ அவங்களுக்கு வந்து ஜெனட்டிக்காவே இருக்கும் தானேண்ணா? ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களை எப்படி ட்ரெயின் பண்றதுண்ணா? ஜெனட்டிக்கா? ஆமா, நடக்கும்போதெல்லாம் அவங்களுக்கு டிஃபரன்ஸா இருக்கும்லண்ணா, எல்லாமே எல்லா மூவ்மெண்ட்டுமே அவங்க பண்ணும்போது டிஃப்ரெண்டா இருக்கும். ஆமா, ஜெனட்டிக்கா பெயின் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு we cannot do much. ஆனால் அது நாக் நீ இருக்கிறனால பெயின் வருமானு கேட்டனா நாட் ஆல்வேஸ். சம்டைம்ஸ் வரும், சம்டைம்ஸ் வராது. பட் இஃப் தெர் இஸ் நோ பெயின் அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகுமாண்ணா? இல்லை. ஸோ அவங்களுக்கான ரன்னிங் டெக்னிக் அண்ட் ஜம்பிங் டெக்னிக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இட் ஓன்ட் பி லைக் டெக்ஸ்ட் புக்கில் காமிக்கிற மாதிரி பக்காவாக இருக்காது. அவங்க கால் வந்து கொஞ்சம் கேப் விட்டு தான் வச்சு ஓடுவாங்க. பட்
அதில் வந்து they can find out what works best for them. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்கா எதனா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கணுமானா இல்லை நார்மலா பண்ணாவே ஓகேவா? மோஸ்ட்டாக அதாவது அவங்க அதான் நீங்கள் ஸ்ட்ரக்சரலாக இருக்கிற பெயினா இல்லைன்னா அது அது ஓவர் த இயர்ஸ் வந்து வீக்னஸ்னால வந்துச்சா நீங்கள் ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஸ்ட்ரக்சரலாக வந்து ஒரு பெயினும் இல்லை, சாரி ஃப்ரம் பர்த்லேருந்து அந்த மாதிரி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் த்ரூ ஃபங்க்ஷன் வந்துச்சு அப்படின்னா தென் யூ கேன் அட்ரஸ் இட். ஆனால் போனி ஸ்ட்ரக்சர்ஸ்லேயே வந்து நாக்னிக்கான ஐ மீன் ஹிப்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த மாதிரி விஷயம் வந்துட்டு வி கேனாட் அட்ரஸ் இட் வித் ட்ரைனிங். லைக் நம்ம என்னதான் மசிலை டைட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி அந்த இது பண்ணாலும் வந்துட்டு இட் ஒன்ட் ஹேப்பன் ஆஸ் மச். அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து டெஃபினட்டாக அவங்கள்ட்ட என்ன பெஸ்ட்டோ அது வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இஃப் தெர் இஸ் பெயின், அவங்களுக்கு பெயின் வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாடிஃபிகேஷன்ஸ் வி கேன் டெஃபினெட்லி டூ. அவங்களோட ரன்னிங் டெக்னிக்லேருந்து எல்லாமே மாறும், அவங்க யூஸ் பண்ணுற ஷூலேருந்து எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஜென்ரல் கிளைண்ட்ஸ்க்கு வரும்போது இதை வந்து நம்ம இப்போ ஜெனட்டிக்காவே இப்போ ஜென்ரல் கிளைண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கும்போது, ஆனால் பெயினா எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாவே கண்டினியூ பண்ணலாமா இல்லை அதை நார்மலாகவே நீங்கள் ட்ரெயின் பண்ணலாம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு மூவ்மெண்ட் பண்ணும்போது பெயின் வருது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா தென் யூ ஹேவ் டு டிக் டீப்பர், பார்த்து ஏதாவது மசில்ஸை டைட் பண்ண முடியுமா, ஏதாவது மசில்ஸை வந்து வீக்காக இருக்கா, அந்த மாதிரி யூ ஷுட் ட்ரை. பட் மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் தேவைப்படாது. ஓகே ஓகே. இப்போ இன்னொன்னு என்ன, இப்போ அப்படி அந்த மாதிரி வராங்க, நம்ம கண்டிப்பா வந்து இப்படி இருக்கிறது தப்பு, நம்ம வந்து மாத்தணும், அந்த மாதிரி எதுவும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது இல்லைனா? தேவையில்லை. as long as அவங்கள்ட்ட பெயின் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இதனால உங்களுக்கு பெயின் வரும் அப்படின்னு கூட சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது நாக்னின்னு ஒன்று இருக்குன்னு. சரி, அவங்க அதை பார்த்துட்டு ஐயோ நம்ம அப்நார்மலாக இருக்கிறோம் போலன்னு நினச்சிட்டு இதனாலேயே அவங்களுக்கு பெயின் வர ஆரம்பிச்சிடும். அவங்க யோசிச்சு இல்லாத பெயினை கொண்டு வந்துருவாங்க. ஆனா இப்போ சோர்னஸ் பெயின், சோ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து எப்படி நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுனா? இப்போ சம்டைம்ஸ் சோர்னஸே வந்து நியூவா ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு வீக் ஒன் வீக் மேல கூட இருக்கும். சோ அத சொன்னா வந்து கிளைண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஜெனரலா வந்து நீங்க பார்த்தனா ஏதாவது ஒரு பெயின் சொன்னாங்கன்னா சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் கேட்டு பாருங்க. பெயின் வந்து 2 கால்லயும் இருக்கா, ஒரு கால்லயும் இருக்கா அப்படின்னு கேட்டு பாருங்க. ஓகே, சரியா? அதுல வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்குன்னா உண்மையிலேயே அவங்களுக்கு பெயினா இருக்கு அப்படின்னா வந்துட்டு ஒரு கால்ல மட்டும் முட்டியில மட்டும் பெயின் வர மாதிரி இருக்குன்னா அது வந்து அவங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனா 2 கால்லயும் இருக்கு அப்படின்னு சொன்னா ஓகே. 2 கால்லயும் இருக்குன்னா எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள பாயிண்ட் பண்ணி காமிச்சு சொல்லுங்க. ஸோ 2 கால்லையும் மசில்ல அவங்க தொட்டு காமிச்சாங்கன்னா இது ஒன்றும் இல்லை, மசில் சோர்னஸ் தான் அப்படின்னு யூ கேன் ஜஸ்ட் கிவ் தம் சம் கைட்லைன்ஸ். இங்கேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு பிகினர் கிளைண்ட் கிட்ட. ஆஸ் அட்வான்ஸாக கிளைண்ட்ஸ் போகும்போது வந்துட்டு அவங்களோட தாட் ப்ராசஸும் மாறும், அவங்க டாலரேட் பண்ணுற பெயினும் மாறும். அதுக்கப்புறம் வந்து இந்த வே யூ யூஸ் கியூஸ், என்ன மாதிரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி அவங்கள வந்து அது பெயினா இல்லைன்னா இன்ஜுரியான பெயினா இல்லை சோர்னஸான கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு யூ ஷுட் யூஸ் சம் கேர்ஃபுல் வேர்ட்ஸ். ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நீங்கள் இது யூஸ் பண்ணால் போதும். லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் சேர்த்து ஈக்குவலாக பெயின் இருக்குதா, இல்லைன்னா ஒரு சைடு மட்டும் பெயின் அதிகமாக இருக்குதா, இல்லைன்னா ஒரு காலில் மட்டும் இருக்கான்னு. அதுக்கப்புறம் அவங்களே வந்து ஃபிங்கர் வச்சு பாயிண்ட் பண்ணி காமிக்க சொல்லுங்கள் எங்கே பெயின்னு சொல்லிட்டு. அதை வச்சு யூ கேன் ரஃப்லி ஐடென்டிஃபை. ஓகேண்ணா, தேங்க்ஸ். ஓகே, டன். ஹீல் பெயின் வரும் தெரியுமா உங்களுக்கு? ஹீல் பெயின்னா அடி பாதத்துல அந்த டெண்டன் கீழே ஒரு ஹீல் பெயின் வரும் தெரியுமா? பின்னாடி டெண்டன் கீழே ஹீல் பெயின். ஓகே. அந்த பெயின் வந்து என்ன ரீசன் ஆகுதுன்னா அந்த டைம்ல காஃப் ரிலாக்ஸ் பண்ண காஃப் வீக்னஸ் சொல்லுவாங்க. ஆக்சுவலா என்ன மெக்கானிசம், எதனால அது எந்த வீக்னஸ்ல ஆகுதா இல்ல லோடால ஆகுதா? அது again it depends on the individual. நம்ம இது வந்து இவங்க சும்மா சிம்பிளா ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒன்னொன்னு என்னன்னு ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறும். சரியா? அவங்க என்ன பேக்ரவுண்ட்னு ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கணும். சரியா? ஸோ அவங்க வந்து ஒரு செடென்டரி பர்சனா இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா எந்த ஸ்போர்ட் ஆடினாங்க, சரியா? இப்போ லாங் ஜம்பா, ட்ரிபிள் ஜம்பா, ஹை ஜம்பா, அந்த மாதிரி பார்க்கணும். சப்போஸ் ட்ரிபிள் ஜம்பாக இருந்ததுன்னா ஓகே, சான்சஸ் ஆர் ஹை. ஏன்னா அவங்க வந்து ஹீலில் அதிகமாக இம்பேக்ட் போட்டு அவங்களுக்கு வந்து அந்த ஹீலில் வந்து
இன்ஃப்ளமேஷன் ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்கு, இரிட்டேஷன் ஆகுது, இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் ஆகுறதுக்கும் சான்ஸ் இருக்கு ஹீல்ல. ஓகேயா? அதே மாதிரி டெண்டன், அந்த அக்கிலிஸ் டெண்டன் போய் அட்டாச் ஆகிற இடத்துல இன்ஃப்ளமேஷன் ஆகுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா வந்துட்டு அடிச்சு அடிச்சு ரொம்ப ஓவரா ட்ரெயின் பண்ணி என்ன ஆகும்னா அந்த இடத்துல இம்பாக்ட் தாங்க முடியாம அந்த இடத்துல புதுசா ஒரு போனே ஃபார்ம் ஆயிருக்கும். இது கேள்விப்பட்ட. சரியா? ஸோ என்ன ஆகும்னா அந்த இப்போ போன் இருக்கு, போன்ல இருந்து சும்மா ஒரு growth மாதிரி ஆயிடும் போனு. ஸோ அது என்ன பண்ணும்னா லிகமெண்ட் வந்து டெண்டன் வந்து இங்க அட்டாச் ஆகும் பாருங்க, அந்த டெண்டனுக்கும் போனுக்கும் நடுவில் ஒரு போன் growth ஆயிடும். ஸோ அது வந்துட்டு டெண்டன் வந்து இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால டெண்டன்ல பெயின் வந்து டெண்டன்ல இருந்து காஃபுக்கு போகலாம், இல்ல போன் வந்துட்டு வீக்கா இருக்கனால இந்த ஹீல்குள்ளேயே அந்த போனுக்குள்ளேயே கூட பெயின் இருக்கலாம். இதே மாதிரி இந்த அண்டர் தி நீ கூட ஒரு போன் growth இந்த ரீசனுக்காக தான் இருக்கலாமா? அண்டர் தி நீயா? அண்டர் தி நீ அந்த அதே மாதிரி அந்த குக்கி மாதிரியே வளரும் சொல்லுவாங்க, அத சர்ஜரி பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 18 போன் அப்போ growth வந்து எங்க வேணா ஆகலாம். லைக் போன் எக்ஸ்ட்ரா growth வந்து நீங்க இம்பாக்ட் இன்ஜுரி ஆகி ஏதாவது ரிப்பீட்டடா நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இட் கேன் ஹேப்பன் எனிவேர். அது இங்கே தான் இல்லை, பட் அது கால்சிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அந்த இடத்துல இன்ஜுரி ஆகி டேமேஜ் ஆனதுனால கால்சியம் அங்கே போய் டெபாசிட் ஆகும். அது போன் growthன்னு நம்ம சொல்றதை விட இட்ஸ் கால்சியம் டெபாசிட்ஸ் தான் அது. ஆக்சுவலாக நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் ஒரு 1 மில்லிமீட்டர் எக்ஸ்ட்ரா நீங்கள் அந்த இடத்துல போய் போன் growth ஆச்சுன்னா கூட அது வந்து அந்த அங்கே பக்கத்தில் இருக்கிற நர்வோ டெண்டனையோ வந்து தேய்க்க ஆரம்பிச்சிடும். அதனால பெயின் கூட வரலாம். ஓகே, தேங்க் யூ. ஓகே, டன். எனிதிங் எல்ஸ்? அண்ணா ஒன் மோர் क्वेश्चन. இப்போ இந்த ஸ்கார் டிஷ்யூ பத்தி படிச்சோம்ல நான், இந்த மார்க் மாதிரி ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு, சோ அது வந்து நமக்கு எப்படி நான் அட்ரஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் இருக்கும்போது? இப்போ பிளட் கிளாட் மாதிரி நிறைய டைம் நமக்கு தெரியலனா பிசியோதெரபி ஹேண்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆமா. சோ வச்சு அப்படி ரிலீஸ் பண்ணலாமா இல்ல அதுக்கு ஸ்கார் டிஷ்யூ வந்துட்டு ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம். அது புதுசு நியூவா டிஷ்யூ ஃபார்ம் ஆகுது. சரியா? ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு நம்மளால பெருசாக ஐடென்டிஃபைலாம் பண்ண முடியாது. ஃபிசியோஸ்லாம் மேபி தொட்டு பார்த்துட்டு மேபி ரஃபாக அவங்க ஒரு ஓன் இன்ட்யூஷன் வச்சு சொல்லுவாங்க, ஓகே ஸ்கார் டிஷ்யூ ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, ஒரு நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி. அது வந்து நம்ம கிளாட்டோட கம்பேர் பண்ண முடியாது. நம்ம அது வந்து அது என்னது அது இதுவும் டிஃபரண்டான்னு கேக்குறேன். கிளாட் சம்மந்தமே இல்லை. கிளாட் வந்து அது வந்து ஒரு சாலிடிஃபிகேஷன் ஆஃப் த ஒரு அந்த பிளட்டோட திக்னஸ் வந்து விஸ்காசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த மசில் இன்ஜூர் ஆன மசில் கிட்ட ஏதாவது அட்ஹெஷன் இருந்துச்சுன்னா அந்த இடம் நல்லா ரெட்டாக கிளாட் ஆன மாதிரி தெரியும். பட் அது டசன்ட் மீன் தட் இட் இஸ் கிளாட்டட். சம்டைம்ஸ் ரெட்டாக இருக்கும், உள்ள கிளாட் இருக்காது. சரியா? இது ஸ்கார் டிஷ்யூ ஃபார்மிங் வந்து அது ஒரு ஹீலிங் ப்ராசஸ். அது இன்ஜூர் ஆன இடத்துல வந்துட்டு அந்த இடத்துல நார்மலாக இருக்கிற மாதிரி அந்த இடத்துல டிஷ்யூஸ் இல்லை, எல்லாம் கிழிஞ்சிருக்குன்னா அந்த இடத்துல போயிட்டு ஃபர்ஸ்ட் இட் இஸ் புட்டிங் இன் சம் கனெக்டிவ் டிஷ்யூ. அது போயிட்டு அந்த இடத்துக்குள்ள நீங்கள் ப்ரோட்டீன் போய் சப்ளை ஆகி அந்த டிஷ்யூக்கு ஏற்று ஈக்குவலண்ட்டாக வந்து அது இட் ட்ரை டு மேக் இட் செல்ஃப். அது வந்து ப்ராப்பராக அலைன் பண்ணி ட்ரைனிங் பண்ணுறது. நீங்கள் ஹவு யூ ஆர் ப்ரோக்ரஸிங் அந்த ரீஹாப் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அந்த ஸ்டேஜில். ஓகே, நான் அதை ட்ரெயின் பண்ணாதான் அது வந்து கரெக்டா அது சப்ளை ஆகும்னு சொன்னீங்களே, அதான் நமக்கு அதை எப்படி தெரியும்னு கேக்குறேனா? புரியல எனக்கு. இப்போ இன்ஜுரி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது இனிஷியலாவே அந்த ஃபார்மேஷன் வந்து இருக்குமானா? இமிடியேட்டா ஸ்டார்ட் ஆயிடும். இன்ஃப்ளமேஷன், அந்த ரெட்லெஸ் ஸ்வெல்லிங் அதெல்லாம் இருக்கு பாருங்க, அந்த ரெட்லெஸ் ஸ்வெல்லிங்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் ரிப்பேர்லாம் ஆரம்பிச்சிடும். ரிப்பேர் ஃபேஸ்ல வந்துட்டு ஸ்கார் டிஷ்யூலாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்கா. அந்த ஸ்டேஜஸ்ல வந்துட்டு நீங்க ஓவரா ட்ரைனிங் பண்ணக்கூடாது, அதே நேரத்தில் ட்ரைனிங் ரொம்ப கம்மியாகவும் பண்ணக்கூடாது. ஓகே, சரியா? ரொம்ப ட்ரைனிங் பண்ணாம இருந்துட்டுன்னா ஸ்கார் டிஷ்யூ ஃபார்ம் ஆகி ஒரு மாதிரி லம்ப் மாதிரி ஃபார்ம் ஆகி அது ஃப்ளெக்சிபிலிட்டியே இல்லாமல் போயிடும். ஆனா நீங்க ஓவரா ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா புதுசா ஃபார்ம் ஆகுற டிஷ்யூ வந்து நீங்க திருப்பி கிழிச்சு விட்டுருவீங்க. ஓகே, இது ஒன்லி மசில்ஸ்ல மட்டும் தான் இருக்குமா இல்ல எல்லா இடத்துலயுமே எல்லா டிஷ்யூஸ்லயும் இருக்கும்? ஓகேண்ணா, ஓகேண்ணா, தேங்க்ஸ். ஓகே, டன். So we will see next week. Any other questions? Hello? இல்லண்ணா.
Done. So we'll meet next week. Okay. ஓகே. பாய். Thank you. Bye.